பதி பசு பாச ஞானத்தை இந்த வயதிலே இந்த உலகத்திலே நாம் வீட்டில் இருந்தபடியே கற்பது என்பது இறைவன் திருவருளால் மட்டுமே நடக்கிறது. அவரே இந்த கைலை அறக்கட்டளையை அமைத்து அதில் மாணவர்களை அமைத்து ஆசிரியர்களை அமைத்து அவரே இதை நடத்தி கொண்டிருக்கிறார். அனைத்து உயிர்களும் உய்ய வேண்டும், அனைத்து உயிர்களும் துன்பங்கள் நீங்கி இன்பமாக வாழ வேண்டும், அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு 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 வீடு வேண்டும் ஆன்மாவிற்கு. அப்படி என்ன கவலை இருந்தாலும் கைலை அறக்கட்டளைக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்காக அங்கே வழிபாடு நடக்கும். என்ன உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்காக 100 அடியார்கள் சேர்ந்து திருமுறைகளை பாடி வழிபாடு நடத்துகிறார்கள். இப்படி பல்வேறு அறப்பணிகளை கொண்டு இருக்கின்ற இந்த கைலை அறக்கட்டளை இன்று 13 குழுக்களிலே 12,000 உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றது. ஆக வருங்காலத்திலே இது 1 லட்சமாக மாற வேண்டும். நீங்கள் அனைவரும் இந்த சைவ சித்தாந்த சுடர் பேட்ச் 7 அதில் ஒருத்தரும் நான் 100 பேரை சேர்க்குறேன், வெறுமனே சேர்த்து விடுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நான் கார்டியனாக இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி, இப்போ கூட சில மாணவர்கள் சொல்கிறாங்க, என்னை யார் சேர்த்தாங்கன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் ஏன் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுமாரி சும்மா நம்பரை சேர்த்துறாமல் மற்றவர்கள்ட்ட பேசி இது என்னன்றதை எடுத்து சொல்லி, இது இலவசமாக செய்கின்றோம், இலவசமாக பாடம் நடத்தி, இலவசமாக தேர்வு வைத்து, இலவசமாக ரிசல்ட்டு கொடுத்து, இலவசமாக பட்டம் கொடுக்கின்ற ஒரே அறக்கட்டளை இந்த கைலை அறக்கட்டளை. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். கொஞ்சம் தாமதமாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறோம், பொறுத்தருளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். பாடத்துக்குள்ளே போகலாம். எல்லாரும் இந்த சைவ சித்தாந்த சுடர் என்கின்ற நூல் கையில் இருக்க வேண்டும். ஹார்ட் காப்பி இருக்கணும். நான் மொபைலில் பார்த்துக்கிறேன், சிஸ்டமில் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் பார்க்க முடியாது, பார்த்தா முழு பலன் அடைய முடியாது. உங்களுடைய நோட் புக் இருக்க வேண்டும். அதிலே வரிசைப்படி நான் சொல்லிக்கிட்டு வர்ற சில உதாரணங்கள், சில செய்திகள், வேறு வேறு கலர் பெனில் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். சிறப்பாக இருக்கும். ரிவ்யூ பண்ணுறது, ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதையே கூட உங்களுடைய அசைன்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கலாம். தேர்வுக்கு அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று எழுத சொல்கிறாங்க அப்படின்னு என்னவோ பெரிய ஒரு கோயில் கட்டுற மாதிரி சொல்ல வேண்டியதில்லை. இப்போ எடுக்கிற நோட்ஸு தான் அசைன்மெண்ட்டாக காமிக்கலாம். இல்லைங்கய்யா இப்போ ரஃபாக எழுதியிருந்தேன், அதை கொஞ்சம் ஃபேர் பண்ணி எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் அசைன்மெண்ட். இப்போ அப்படி இந்த கடைசி 2 அலகுகளுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த 2 அலகுகள் இன்றைக்கி முடிஞ்சாலும் முடிச்சிடுறோம், இல்லைன்னா அடுத்த வகுப்போடு இந்த வகுப்பு முடிகிறது. அப்புறம் பேட்ச் 7க்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வந்துடும். ஸோ எல்லோரும் தேர்வு 3க்கும் நேர்முக தேர்வுக்கும் தயாராகுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். பாடத்துக்குள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல கைலை மலையானின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளையிலே சைவ சித்தாந்த சுடர் என்ற பாடத்திட்டத்தை இங்கே நாங்களே உருவாக்கி அதற்கு உண்டான நூலையும் வெளியிட்டு அதற்கு மாணவர்களை கடந்த 6 தொகுப்புகளாக, இப்போ நடப்பது 6வது தொகுப்பு, கிட்டத்தட்ட ஒரு 10,000 மாணவர்கள் இதிலே பயின்று இன்று சைவ சித்தாந்த சுடர்களாக ஆகியிருக்கின்றார்கள். ஒரு ஆசிரியர் போராது என்பதால் இன்னும் பல ஆசிரியர்களை உருவாக்குகின்றோம். இப்பொழுது கூட நான் தாமதமாக வந்ததற்கு அது ஒரு காரணம். சைவ சித்தாந்த சுடர் டீச்சர் ட்ரைனிங் ஆசிரியர்களுக்கு நேர்முக தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுகின்றவர்கள் கைலை ஐயாவை போல் அவங்களும் ஒரு ஆசிரியராக யூடியூப்லேயோ இல்லை எந்த மீடியாவில் வேணாலும் நேராக வேண்டுமானாலும் உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் போய் சைவ சித்தாந்த சுடரை நடத்தலாம். அப்படியே அவங்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணி சான்றிதழ் வர 23ஆம் தேதி கொடுக்க போகின்றோம். அப்படி இந்த அறக்கட்டளை பல்வேறு பணிகளை செய்து வருகின்றது. நீங்கள் அனைவரும் அனைத்து பணிகளிலும் இணைந்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். உங்களோட சேர்த்து உங்களுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர், உங்களுடைய திருக்கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் இந்த அறக்கட்டளையில் இணைத்து பயனை பெற வைக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இது இலவசமாக எல்லாம் செய்கின்றோம், அரிய பெரிய காரியங்களை செய்கின்றோம். நன்றாக செய்கின்றவர்களுக்கு ஒரு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறோம், ஒரு பொற்காசு கொடுக்குறோம். அப்படி எல்லோரையும் இந்த திருமுறைகளின்பால் நம்பிக்கையும்
சித்தாந்த நூல்களின்பால் நம்பிக்கையை வைத்து படிக்க வைப்பதற்கு பல முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சைவ சித்தாந்த சுடர் பாடத்திலே மொத்தம் 15 அலகுகள் இருக்கின்றது. 13 அலகுகள் நாம் பார்த்து விட்டோம். இன்று 14வது அலகு நாம் பார்க்கின்றோம். ரொம்ப எளிமையான ஒரு அலகு இது, ஈஸியான பாடம். இந்த சாப்டர் சிம்பிளானது. இதில் வினையை ஈட்டும் வழிகள் என்பது இந்த பாடத்தின் தலைப்பு. நம்முடைய பிறப்பு எதை பொறுத்து இருக்கின்றது என்றால் நம்முடைய வினையை பொறுத்து இருக்கின்றது. எனக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னா, நான் தீவினை செய்தேன், அதனால துன்பம் வருது. நான் எப்படி இன்பமாக இருக்கேன்? நிறைய எனக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாரு. நான் உலகத்திலே அதிகமாக படிச்சிருக்கேன், பெரிய பெரிய வேலைகளில் நான் இருந்திருக்கேன், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கேன், ஃபேமிலி நல்ல ஃபேமிலி, அது இது எதை சொன்னாலும் இதெல்லாமே போன பிறவிகளில் நான் செய்த தவத்தாலும் நான் செய்த புண்ணியத்தாலும் எனக்கு அது கிடைத்திருக்கிறது. சிவபெருமானால் கிடைக்கல. சிவபெருமான் அதை எடுத்து இதில் கொடுத்தாரு தவிர அவராக கொடுக்க மாட்டார். அவராக கொடுத்தாருன்னு வச்சுக்கிட்டா, இன்பத்தை அவர் கொடுத்தாருன்னு வச்சுக்கிட்டா, துன்பத்தை அவர் கொடுத்தாருன்னு சொல்லணும்ல. இப்போ துன்பத்தை அவர் கொடுப்பாரா? இன்பமே வடிவானவர் நமக்கு எப்படி துன்பத்தை கொடுக்க முடியும்? அவர்கிட்ட துன்பமே கிடையாது. 100% இன்பம், சத்து சித்து ஆனந்தம். இன்பமே இல்லாத ஒருத்தர், துன்பமே இல்லாத ஒருத்தர் நமக்கு எப்படி துன்பம் கொடுக்க முடியும்? அப்போ அவர் கொடுக்கல, இது நம்மளோட சொத்து. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்திலே இந்த வினைகளை நாம் செய்வதால், எழுதிக்கங்க, வினை என்றால் வினை இருந்தாலே பிறவி இருக்கும். இதில் வரும்னு நினைக்கிறதோ அடுத்தடுத்து வருது, பார்த்துட்டு நான் வேணா விடுபட்ட கருத்துக்களை சொல்கிறேன். இந்த மனிதர்கள், மற்றவங்களை விடுங்க, மனிதர்கள் நல்வினை தீவினை என்ற இரு வினைகளை செய்கின்றோம். அது நமக்கு பாவ புண்ணியம் என்று பதிவு செய்யப்படுகிறது. அடுத்த பிறவியோ அதுக்கு அடுத்த பிறவியிலோ அதுக்கு அடுத்த பிறவியிலோ அதுக்கு அடுத்த பிறவியிலோ ஏதோ ஒரு பிறவியில் இப்போ நம்ம செய்கிற இன்ப துன்பங்கள், இப்போ செய்கிற நன்மை தீமை எல்லாம் நமக்கே வந்து சேரும். இதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வரும். அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிம்பாங்க. நின்றுன்னா என்ன? அடுத்தடுத்த பிறவிகளில்னு அர்த்தம். நின்றுன்னா நின்றுக்கிட்டு கொள்ளும் அப்படி கிடையாது, அடுத்தடுத்த பிறவிகளில் கொள்ளும். நம்ம நினைக்கிறோம் இவன் கொள்ளையடிக்கிறான், ஏமாத்துறான், பொய் சொல்கிறான், சாமியே திருடி வித்துருக்குறான், அவனுக்கு கண்ணு போகக்கூடாதா, கால் ஒடியக்கூடாதா, அவன் ஆக்சிடெண்ட்டில் சாகக்கூடாதா, நல்லவர் நம்ம சிவாச்சாரியார் வந்துக்கிட்டு இருந்தார் கோயிலேருந்து, அவர் மேலே ஒரு ஆட்டோ இடிச்சிருச்சு, சிவாச்சாரியார் மேலே இடிச்சிருச்சு, அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தெய்வம் நின்று கொள்ளும். ஆக அவனுக்கு வேண்டிய தண்டனைகளை அவன் நிச்சயமாக பெறுவான். சட்டத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. சிவபெருமானே இதை கிளியராக வச்சிருக்கிறார். ஆகையால் நம்ம மற்றவங்களை பற்றி கம்பேர் பண்ண வேண்டாம். நம்ம ஏதோ சம் நல்வினைகள் செஞ்சதுனால இப்போ நல்லா இருக்கிறோம், ஏதோ சம் தீவினைகள் செஞ்சதுனால அப்பப்போ நமக்கு சில துன்பங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. பலருக்கு இன்பம் பாதி துன்பம் பாதியாக இருக்குது. சிலருக்கு இன்பம் குறைவாகவும் துன்பம் அதிகமாகவும் இருக்குது. சிலருக்கு இன்பம் அதிகமாகவும் துன்பம் குறைவாகவும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இன்பமும் துன்பமும் இணைந்து அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் போச்சுன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக போகும்னு கிடையாது. இப்போ கொஞ்ச நேரம் இந்த வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் நேர்முக தேர்வு நடத்தி கொண்டிருந்தோம். அடுத்து இந்த வகுப்புக்கு தயாரான சிங்கப்பூருக்கு அடுத்த மாதம் நான் சிங்கப்பூர் போகிறேன். அதுக்கு விசா அப்ளை பண்ணணும். நான் அனுப்பியிருந்த ஃபோட்டோ அங்கே ரெசல்யூஷன் பத்தலை அப்படின்னு அந்த கம்ப்யூட்டரில் காமிக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அந்த ஸ்க்ரீனில் நாங்கள் இருக்கிறோம், உடனடியாக எங்களுக்கு புது ஃபோட்டோ அனுப்புங்கன்றாங்க. எங்கே போகிறது புது ஃபோட்டோவுக்கு? என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் இன்பமாக இருந்தது, திடீர்னு துன்பம் வருது. சரி, துன்பமாகிடுச்சு, இப்போ போய் எங்கே போய், நாங்கள் இருக்கிறது ஒரு கிராமத்தில் இருக்கேன், எங்கே போய் ஃபோட்டோ எடுத்து எப்போ இவங்களுக்கு அனுப்புறது? சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். அடுத்து என்ன ஆகுது, நம்ம சைவ சித்தாந்த சுடர் வகுப்பு நடத்த போகிறோம் அப்படின்னு உடனே ஒரு இன்பம் வந்துடுது. ஆஹா, நீ கிளாஸ் இருக்கு அப்படி. மாறி மாறி இன்பமும் துன்பமும் வருகிறது. இப்போ நமக்கு வருங்காலங்களிலே துன்பம் வர வேண்டாம் என்றால் பாவத்தை செய்யக்கூடாது. அதை பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். சைவ சித்தாந்த சுடர் பாட வரிசையில் 14 அழகாக நமசிவாய என்ற மந்திர சொல்லில் உள்ள ம என்ற மலங்களை பற்றி சிந்திப்போம். கடந்த ஒரு 5-6 அலகுகளாகவே நம்ம மலத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கோம். மலங்கள் என்று சொல்லுவது, அதாவது பாசம், எழுதிக்கங்க, பதி பசு பாசம்ல பாசம் அப்படிங்கிறதும் மலங்கள் என்பதும் சேம். மலங்கள் 3 வகைப்படும். ஆணவம், கண்மம், மாயை என 3 வகைப்படும். அலகு 13 கண்மம் பற்றிய அறிமுகத்தை கண்டோம். கண்ம மலம் பற்றி அங்கு பேசினோம்.
இப்போ அழகு 14ல் அதே கண்மம் தான். அந்த கண்மம் எதனால் ஏற்படுகிறது, அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று நாம் சிந்திக்கப் போகின்றோம். வாழ்க்கையில முக்கியமான கல்வி ஏதாவது இருக்கான்னா இந்த கல்வி தான். நீ ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, இதை கிராஸ் பண்ணாம யாரும் போக முடியாது. அதனால என்ன பதவி, என்ன ரோல்ல இருக்கோன்னு பார்க்க வேண்டியதில்லை. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும். இந்த கண்மம் என்று சொல்லக்கூடிய இன்ப துன்பங்களிலிருந்து நாம் விடுபடுவது எப்படி தான் நம்ம எல்லாருக்கும் முதல் கேள்வியாக இருக்க வேண்டும். கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டு. இது ரூல், நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்த வினைகளிலே நல்வினையும் இருக்கு. நம்ம எல்லாம் அயோக்கியம் கிடையாது, நல்லது பண்ணிடலாம். அயோக்கியர்களாக இருந்தால் இன்னைக்கு இந்த பாடத்தையே படிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்கள் இந்த பாடம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? 7 லட்சம் பேர் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. அதில் நீங்களும் நானும் படிக்கிறோம். அதனால மற்றதெல்லாம் விட நம்ம ஏற்கனவே உயர்ந்து தான் இருக்கோம். எப்படி உயர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ நாம் தவம் செய்து, புண்ணியம் செய்து, சரியை செய்து, கிரியை செய்து, யோகம் செய்து, பெருமான்கிட்ட வேண்டி இந்த பாடத்தை சொல்லிக் கொடுங்க, அதை சொல்லிக் கொடுங்க, எதோ சொல்லித்தர்றாங்க எங்கள் டீச்சர், இதை சொல்லித்தர மாட்டேன்றாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஒரு ஆசிரியரை காமிங்க, ஒரு ஆதீனத்தை காமிங்க, ஒரு குருநாதனை காமிங்க, ஒரு யூடியூப் வீடியோ காமிங்க, எதையோ ஒன்று காமிச்சு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு வேண்டுனதன் விளைவாக இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஏனோ தானோன்னு கிடைக்கல. கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டு. நம்ம தீவினையெல்லாம் அனுபவிச்சு கழிச்சிட்டோம். நல்வினை மட்டும்தான் பாக்கி இருக்குன்னா அதுக்கும் பிறப்பு உண்டு. பிறப்பு நல்ல பிறப்பா இருக்கும். தேவலோகத்துல தேவேந்திரனா பிறப்போம், பிரம்மாவா பிறப்போம், திருமாலா பிறப்போம். எப்படியோ பிறந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த நல்வினைய நல்லா அனுபவிக்கணும். இன்பத்தை பெற வேண்டும். இன்பத்தை பெறுகின்ற மாதிரி என்னென்ன பிறவிகள் இருக்கோ அதை இறைவன் நமக்கு கொடுப்பார். சரி, நமக்கு நல்லதே இல்லை, நம்ம கணக்குல எல்லாமே குப்பையா இருக்கு அப்படின்னா அதை அனுபவிச்சு கழிக்கிற வரைக்கும் நம்ம பிறந்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு பிறவியில எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா அது பல பிறவிகளில் சேர்த்தது எப்படி ஒரு பிறவியில் அனுபவிச்சு கழிக்க முடியும்? அட்லீஸ்ட் முன்னாடி ஒரு 2 பிறவி தான் இருந்தது அப்படின்னா கூட இந்த பிறவியில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு. முன்னாடி எழுகடல் மணலை அளவிடனும் அதிகம் எனது இடர் பிறவி, நான் எத்தனை பிறவிகள் பிறந்தேன்றது 7 கடல் மண்ணை அளவை விட அதிகமான பிறவி. 7 கடல்ல இருக்க மண்ணை எண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மண்ணை எண்ணினால் எவ்வளவு வருமோ அதை விட அதிகமான பிறவிகள் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். இதுல இருந்து நமக்கு ஒரு உண்மை என்ன தெரியுது? என்னடா பண்ணோம் அத்தனை பிறவிகள்ல? ஒரு பிறவியில கூட இந்த நமச்சிவாயன்னு சொல்றதுக்கு நமக்கு வாய்க்கலையா? ஒரு பிறவியில கூட இந்த பதினா என்ன, பசுன்னா என்ன, பாசம்னா என்ன? பதினா சிவபெருமான், அவன் ஒருவன். பசுன்னா உயிர்கள், உயிர்கள் எண்ணற்றவை, 84 லட்சம் யோனி பேதங்கள். உயிர்கள் சிற்றறிவு உடையது, உயிர்கள் அறிவித்தால் தான் அறியும், உயிர்கள் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். இன்னொன்று மலம் இருக்கு, ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் பிடிச்சிருந்தது, கண்ம மாயை பக்கத்துல இருந்தது. இறைவன் கண்ம மாயையை வச்சு அந்த ஆணவத்தை எடுத்து நம்மளை சுத்தமாக்கி ஒரு மடியில உட்கார வைக்கிறாரு. இந்த பாடம் படிக்கிறதுக்கு இத்தனை பிறவிகளா அப்படின்னு நமக்கே ஒரு கேள்விக்குறி எழ வேண்டும். அடுத்ததாக என்ன எழ வேண்டும் அப்படின்னா, இப்போ எனக்கு வயது 55. மீதி சில வாழ்நாள் இருக்கும்ல, 5 10 20 30 வருஷங்கள். இந்த வாழ்நாளை இந்த சிவப்பணிக்காக கொடுத்தா என்ன கெட்டு போச்சு? எத்தனையோ கோடான கோடி பிறவிகள்ல இந்த பிறவியில இனிமே இருக்கிற நேரத்துல கொஞ்சம் அதிகமான நேரத்தை நமச்சிவாய சொன்னா என்ன கெட்டு போச்சு? அடுத்த பிறவி என்ன வாய்க்குன்னு தெரியலையே. அடுத்த பிறவி இதை விட உயர் பிறவிதான்னு சொல்ல முடியாது. கணக்கு அவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஐயா, இந்த பிறவியில திருவாசகம் படிச்சிருக்கேன், ஏற்கனவே மாட்டை கொன்னதுக்கு ஒரு பாவம் இருக்கு, அதுக்கு நீ கழுதையா பிறந்து ஆகணுங்க, அதுக்கு என்ன பண்ற? இந்த பிறவியில இந்த வாய்ப்பு இப்படி நமக்கு கிடைச்சிருக்கு, அடுத்த பிறவி இதை விட உயர்ந்துதான் இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. என்ன பாவம் இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். நம்ம வேணா வேண்டிக்கலாம். ஆக நமக்கு இந்த துன்பம் வராம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா எப்படியெல்லாம் இதை நம்ம தவிர்க்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டு, ஜென்மம் இருந்தால் கண்மம் உண்டுன்னு ஒரு லைன் வச்சிருந்தோம், நான் எடுத்துட்டேன். அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல் நிலை மாணவனுக்கு இதை சொல்லுவாங்க, ஜென்மம் இருந்தால் கண்மம் உண்டு, கண்மம் இருந்தால் ஜென்மம் உண்டு. அதாவது பாவ புண்ணியம் கணக்குல ஏற்கனவே இருந்தா அதை கழிக்கிறதுக்கு பிறவி எடுத்தாகும். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானமாக இருந்தாலும் சரி, பாவம் புண்ணியம் அவங்க கணக்குல இருந்தால்
அந்த பாவம் புண்ணியத்தையும் இன்பம் துன்பமாக அதை அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த உயிர். உடலை வேணா மாற்றி எடுக்கலாம், கழுதையா எடுத்துக்கலாம், ராஜாவா எடுத்துக்கலாம், புழுவா எடுத்துக்கலாம். எப்படியோ ஒரு உடல்களில் பல உடல்களில் இந்த பாவ புண்ணியத்தை கழித்தே ஆக வேண்டும். பாவ புண்ணியத்தை அப்படியே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைன்னா குருநாதன்கிட்ட தீக்கை பெற வேண்டும். அது ஒரு வழி இருக்கு. அதனால எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு சமய தீக்கையாவது பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நான் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னாலோ, இல்லை நான் குடும்ப பெண் அப்படிங்கனாலோ, இல்லை எனக்கு வீட்டில் இதெல்லாம் பண்ண முடியாது, எப்படி இருந்தாலும் ஒரு சமய தீக்கையாவது நம்ம வாங்க வேண்டும். சமய தீக்கையை வாங்கினா தான் நமக்கு நாம் இறக்கும் பொழுது நம்ம உயிரை நம்மளை இறக்க வைப்பதற்கு யமதர்மன் கூட வர முடியாது, தேவர்கள் தான் வரணும். சமயத்திக்கை வாங்கிட்டா. சமயத்திக்கை வாங்கலைன்னா யார் வேணாலும் வந்து கூட்டிகிட்டு போகலாம். ஆக யார் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்றது முக்கியம். நம்மளுடைய பிரதம மந்திரி வெளிநாடு போயிருக்கார், பூட்டான் போயிருக்கார். அந்த நாட்டில் நம்மளுடைய பிரதம மந்திரி 140 கோடி மக்களுக்கு ஒரு தலைவன். அவர் போய் இறங்குறாரு. அவர் யாரை ரிசீவ் பண்ணணும்? யாருமே ரிசீவ் பண்ணாமல் நம்ம பஸ் ஸ்டாண்டில் போகிற மாதிரி அவர் போயிடுவாரா? யார் வந்து கூப்பிட்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுபோல் நாம் இறந்தாலும் யார் நம்மளை வந்து கூப்பிட்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். திருநீர், விருத்ராக்கம், நமசிவாயம், சமய தீட்கை இது இருந்துச்சுனாக்க யார் வந்து கூப்பிடுவாங்க? தேவகணங்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. சுந்தரமூர்த்தி சாமியை எப்படி கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லி பாடலில் இருக்குது, நொடித்தான்மலை பதிகத்தில். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை. யானையில் கூப்பிட்றாரு. இந்திரன் முதலான தேவர்கள் மால் எல்லாரும் வந்து எதிர்கொள்ள முன்னாடி நின்றுக்கிட்டு வாங்க 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 வாங்கன்னு அப்படியே சுந்தரமூர்த்தி சாமி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூப்பிடுறாங்க. மண்ணுலகில் பிறந்து, இந்த உலகத்தில் பிறந்து உண்மை வாழ்த்தும் வழியடியார். நீங்கள் நான்லாம் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பூலோகத்தில் பிறந்து யாரெல்லாம் நமச்சிவாய சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் திருமுறைகள் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் பஞ்சபுராணம் பாடுகிறார்களோ, யாரெல்லாம் சைவ சித்தாந்த சுடர் படிக்கிறார்களோ, இந்த மண்ணுலகில் பிறந்து உண்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் இன்று கண்டொழிந்தேன் அப்படிங்கிறார். சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு அப்படின்னு சொன்னா எங்கேயா இருக்கு, சும்மா ஏன் கதை சொல்றேன் அப்படின்னு யாராவது சொல்லலாம். சுந்தரர் என்ன பண்றாரு? அங்க போய் நான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்றாரு. அந்த பதிகம் இந்த ஊர்ல எழுதின பதிகம் இல்லை, போகும்போதே எழுதிக்கிட்டு போனது. அப்படியெல்லாம் நமக்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்கிறாரு. இந்த பாவ புண்ணியத்தை நாம் தவிர்க்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பாவத்தையும் தவிர்க்க வேண்டும், புண்ணியத்தையும் தவிர்க்க வேண்டும். புண்ணியத்தை எப்படி தவிர்க்கணுன்றதை நான் சொல்றேன். நமது எண்ணத்தாலும் பேச்சாலும் செயலாலும், இந்த 3 வார்த்தைகளை நீங்க குறித்து கொள்ளுங்கள். எண்ணம், பல பேர்ல நம்ம சொல்லுவோம், எண்ணம், சிந்தனை, மனம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பேச்சு, நான் சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கேன். நார்மலாக என்ன வார்த்தையை பயன்படுத்துவோமோ அதை அப்படியே போட்டிருக்கேன். பேச்சாலும், நம்ம பேசுறதாலையும் நம்முடைய செயலாலையும், அதாவது மனம், மொழி, மெய். மனம், மெய், மொழி அப்படின்னு சொல்லலாம். மா, மே, மோ தமிழில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு காரியம் நடக்கும்போது, நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்படி கை காமிக்கிறேன். இப்படி கை காமிக்கிறோம் அப்படின்னா என்னென்ன நடந்திருக்கு? மனதால் நான் அப்படி நினச்சி, மொழியால் அதை சொல்லி, அதுக்கப்புறம் இது செயலில் வருது. அதனால் மனம், மொழி, மெய் அப்படின்னு சொல்கிறது ஒரு லாஜிக்கலாக கரெக்டாக இருக்குது. இல்லை ஏன் மனம், மெய், மொழின்னே சொல்கிறோம், மா, மே, மோன்னே சொல்லிக்கிறோன்னா சொல்லிக்கோங்க. நமது எண்ணத்தாலும் பேச்சாலும் செயலாலும், அதாவது மனம், மொழி, மெய் ஆகிய மூன்றாலும் மட்டும் எழுதிக்கங்க. அதில் மூன்றாலும் மட்டும் நாம் செய்யும் நன்மையும் தீமையும் கண்மம் எனப்படும். அதாவது நம்ம செய்கிற பாவ புண்ணியம் இந்த 3ல் மட்டும்தான் செய்யப்போம். மற்றதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு இந்த 3 ஜாக்கிரதையாக பார்த்து, காலையில் எழுந்தச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும், தூங்குனதுக்கு அப்புறம் அது ஏதாவது ஃப்ராடு வேலை பண்ணும். இந்த 3 நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. தூங்குனதுக்கு அப்புறம் ஏதாவது கனவு வரும். இந்த கனவு கூட நல்ல கனவாக வரணுன்ட்டு தான் கையில அறக்கட்டளையில் கனவிலும் திருமுறைகள்னு ஒரு திட்டம் தொடங்கி 1/4 மணி நேரம் பாடலான்னு நினச்சோம். அப்புறம் 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு. இப்போ எவ்வளோ நேரம் பாடுறாங்கன்னு தெரில. 1 மணி நேரம் பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் தூங்கிடுறாங்க பாதியிலேயே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நோக்கம் நிறைவேறுகிறதுன்னு அர்த்தம். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும். கையிலே அறக்கட்டளைக்கு வந்தால் நிம்மதி வரும்.
கைலை அறக்கட்டளைக்கு வந்தால் நம்ம பாவமெல்லாம் போயிடும், கைலை அறக்கட்டளைக்கு வந்தால் வீட்டில் இருந்துக்கிட்டே புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு உலகம் பூரா மக்கள் அதில் வந்து கூடுறாங்க. இப்போ உயிர்களின் இன்ப துன்பங்களுக்கு கண்ம வினையே முதல் காரணம். நான் ஏன் இன்பமா இருக்கேன், சிவபெருமான் என்னை அப்படி வச்சிருக்கிறாரு. சிவபெருமான் அவரா வைக்க மாட்டாரு, புண்ணியம் பண்ணியிருப்பேன், அதை எடுத்து பாலிஷ் பண்ணி நமக்கு கொடுப்பார். ஏன் துன்பம் வருது எனக்கு, சிவபெருமான் கொடுக்குறாரு. சிவபெருமான் கொடுத்தாரு. எதுல இருந்து கொடுத்தாரு? ஏதோ ஒரு பாவத்துல எடுத்து எனக்கு கொடுக்குறாரு, சிவபெருமான் கொடுக்குறாரு. சிவபெருமானுகிட்ட இருந்து கொடுக்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட இது கிடையாது. ஏழை அவர், நம்மகிட்ட இருக்கிற அளவுக்கு பாவ புண்ணியம் அவர்கிட்ட கிடையாது. சரி, என்னோட மனைவி கிட்ட இருந்து எடுத்து எனக்கு கொடுக்குறாரா? அப்படி கொடுக்க முடியாது. எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து எடுத்து எனக்கு கொடுக்குறாரா? என்னுடைய பேரன் பேத்திகிட்ட இருந்து எடுத்து எனக்கு கொடுக்குறாரா? கொடுக்க முடியாது. அப்ப எங்க இருந்து கொடுத்துருப்பாரு? நம்ம கணக்குல இருக்கிறத எடுத்து கொடுப்பாரு. இப்ப அவருக்கு என்ன வேலை? நம்ம கணக்குல இருக்கிறது அதுவா வராது, அதுவா வர தெரியாது. பாவ புண்ணியத்துக்கு நாம் போய் துரைசாமியை பிடிக்கணும்னு அதுக்கு தெரியாது. துரைசாமி உயிருக்கு நமக்கு வேண்டிய பாவ புண்ணியத்தை நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் அதுலேயும் எடுத்துக்கலான்ற அளவுக்கு இதுக்கு அறிவு கிடையாது, இந்த உயிருக்கு அறிவு கிடையாது. இப்போ யாரோ இதை விட அறிவானவன் ஒருத்தன் தான் இது ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். அதான் சென்ற வகுப்புல நம்ம சொன்னோம், ஒரு மாட்டு வண்டி அப்படின்னா மாடு உயிர் இருந்தாலும் மாடு தானே போய் வண்டியில் மாட்டிக்காது. அடாடா இன்னைக்கு என்ன புதன்கிழமை சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சே, இன்னைக்கு போய் அந்த நெல் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு மாடு அதுவே எங்கே இருக்குதோ வேகமாக ஓடி வந்து அப்படியே வண்டியில் மாட்டி அதுவே வயலுக்கு போகாது. அறிவு தான், ஆனால் அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. சரி, அந்த மாட்டு வண்டி இருக்குதே, அது ஐயோ புதன்கிழமை 6 மணி ஆயிடுச்சு, போய் எல்லா மூட்டையும் நம்ம கொண்டு வரணும், மழை வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த வண்டி அப்படியே போய் மாடு இங்கே வா, உங்க மேலே நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுவா வந்து ஒட்டிக்குமா? ஒட்டிக்க. ஏன்? அது உயிரற்ற பொருள், சடப்பொருள். அதுபோல் நம்முடைய பாவ புண்ணியங்கள் சடப்பொருள். நம்ம உயிர் பொருளாக இருந்தாலும் எது நல்லது கெட்டதுன்னு தெரிகிற அளவுக்கு அறிவு நமக்கு கிடையாது. உயிர் இருக்கு, அறிவு ஃபுல்லாக இல்லை. இப்போ யாரோ அந்த வண்டிக்காரன்னு ஒருத்தன் இருப்பான், அந்த ஓனர், முதலாளி, அவன் தான் வந்து அந்த மாட்டை பிடிச்சி வண்டியில் மாட்டி வயலுக்கு கூட்டிகிட்டு போவான். அதைத்தான் சிவபெருமான் செய்கிறார். மாடு இருக்குது, வண்டி இருக்குது, பூட்டி கூட்டிகிட்டு போகிறான். அதுதான் அவனுடைய வேலை, வண்டிக்காரன். அதுபோல் சிவபெருமானுடைய வேலையும் வண்டிக்காரன் வேலை தான். எனக்கு இன்பம் வச்சிருக்கிறேன், ஓகே எடுத்து நல்லா கொடு, சைவ சித்தாந்தம் படிக்கிற மாதிரி கொடு, அப்படி மாற்றி கொடுப்பாரு அவர். ஆக உயிரின் முயற்சி துணை காரணமாய் அமையும். ஐயா இப்போ விதின்னு சொல்றீங்க, இறைவன் வந்து அவர் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் என் தலையில எழுதியிருக்குன்னு சொல்றீங்க. பிறவி எடுக்கும் போதே எல்லாமே எது நடக்கணும் எது நடக்காது எல்லாமே எழுதப்பட்டுருச்சுன்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு போகணும்? அப்புறம் ஏன் இந்த சைவ சித்தாந்தம் படிக்கணும்? நம்முடைய எதுன்னு எதுவுமே கிடையாதா? இப்போ சைவ சித்தாந்த கிளாஸ் நான் நடத்துகிறேன், நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. இப்போ இது நம்முடைய வினையால், பழைய வினையால் இது நடக்குதா, இல்லை நம்மளுடைய முயற்சியால் இது நடக்குதா? நம்ம தானே அட்டன் பண்ணுறோம். நீ காலையில் நான் தான் செய்தி போட்டேன், இப்போ நாளைக்கு காலையில் நான் செய்தி போடுவேன், என்ற வகுப்பு இல்லைன்னு போடுவேன். இப்போ யார் இதெல்லாம் செய்கிறது? ஐயா தான் செய்கிறாரு. நான் செய்தி போட்டேன், நான் லிங்க் போட்டேன், நீங்கள் உள்ளே வந்தீங்க, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. இதில் எங்கே சிவபெருமான் எங்கே இருக்கார்? எங்கே இருக்கார் சிவபெருமான் அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கலாம். சிவபெருமான் அதை இணைத்து வைக்கின்ற ஒரு பேரின்பமும் பேராற்றலும் உடையவனாக இருப்பான். நம்முடைய வினை என்னவோ அது மெயின் காரணம், நம்முடைய முயற்சியும் துணை காரணமாக அமையும். அது நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். வினையானது நல்வினை தீவினை என 2 வகைப்படும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரிக்கிறோம், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பிரிச்சுக்கிட்டே வரும். பதி பசு பாசம், பாசம் 3 வகைப்படும், ஆணவம் கண்மம் மாயை. கண்மத்தில் வினை 2 வகைப்படும். கண்மத்தில் ஒரு 2 வகை ஒன்று இருக்குது, 3 வகை ஒன்று இருக்குது, அடுத்து படிப்போம் அதை. அந்த 2 வகை வினைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, எதை நினைச்சாலும் சரி, உங்கள் மனசில் எது உள்ளே வந்தாலும் சரி, அப்படியே அமெரிக்காவில் போய் அப்படியே நயாகரா அப்படியே பார்த்து அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலும் சரி, ஐயோ ஏழைகள்லாம் இப்படி வாடுறாங்களே, பசியோடு இருக்காங்களே, அவங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி கூட கிடையாது, நான் ஃபேஷன் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு 100 சாரியை பீரோக்குள்ளேயே வச்சுருக்கேனே, இதை எடுத்து அங்கே கொடுக்கலாமே, அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். இடத்த விட்டு நகரில் உட்கார்ந்த இடத்துல தான் இருக்கிறோம். நயாகராவையும் நினைக்கலாம், முதியோர் இல்லத்தையும் நம்ம நினைக்கலாம், உதவி செய்யணும்னு நினைக்கலாம். ஆக இந்த செயலை நாம் நம்ம
நம்ம செய்கிற செயல்கள் நயாகராவை நினைச்சாலும் சரி, முதியோர் இல்லத்தை நினைத்தாலும் சரி, ஒன்று நல்வினையா முடியும், இல்லைன்னா தீவினையா முடியும். இது நல்வினையா வர்றத சிந்திக்கிறதா, தீவினையா வர்றத சிந்திக்கிறதா அப்படிங்கிறத இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். பைபிளில் இதுக்கு பேர் ஃப்ரீ வில்னு பேர். ஃப்ரீ வில். உயிருக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ டிசைட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு தோராயமாக சொல்கிறேன், கையில் ஐயா அப்படி சொல்கிறாருன்னு சொல்ல வேண்டாம். ஒரு 90% நிர்ணயிக்கப்பட்டு ஒரு 10% நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு மேலோட்டமாக இது இருந்தால் போகிறோம், மைனர்லாம் நீ பண்ணிக்கங்கிற மாதிரி நமக்கும் நம்முடைய சிற்றறிவையும் பயன்படுத்துவதற்கு ஒரு இடம் இந்த சமயத்தில் இந்த வினைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த வினைகள் 2 நம்ம சொல்கிறது நல்வினை தீவினை. ரொம்ப எளிமையான பாடம். நல்வினை தீவினை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கணியன் பூங்குன்றனர். வேற யாராலையும் எனக்கு இன்பமும் வராது, துன்பமும் வராது. நான் அதற்கு உண்டான பாவத்தையோ புண்ணியத்தையோ செய்திருக்காமல் அது எனக்கு வராது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தத்தோட ரொம்ப உயர்ந்த கொள்கையை கணியன் பூங்குன்றனர் ஈஸியாக சொல்லியிருக்காரு. யாதும் ஊரே யாவரும் கேள்வி. உயிர்களில் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. உயிருக்குள்ள கிறிஸ்டியன் இந்து முஸ்லீம்ன்ற டிஃப்ரென்ஸ் கிடையாது. உயிருக்குள்ள மாமியார் மருமகன்ற கிடையாது. உயிருக்குள்ள அந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட் அப்படின்ற வித்தியாசம் கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். உயிர்கள் எண்ணற்றவை, யோனி பேதங்கள் 84 லட்சமே தவிர மற்றபடி உயிர்களில் வேறுபாடு இல்லை. நல்வினைனா என்ன? அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்தலும். அறநூல்கள்னு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எப்படி 4 வேதங்கள்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் ஆகமங்கள்னு சொல்கிறோம், சிவ ஆகமங்கள். இந்த ஆகமங்களில் எல்லாம் அந்த ஆகமத்தில் நின்று அன்னிப்பான் அப்படின்னு திருவாசகத்திலே திருமந்திரத்திலே வரும். அம்மா பொன்னமலமாக இருந்தால் பதிவிடுங்க. ஆகமும் அன்னிப்பான் இந்த வார்த்தை வர்ற மாதிரி சிவபுராணத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக நம்மளுடைய ஆகமங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது இது இதெல்லாம் நல்லது, இது இது இதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதையும் சொல்லியிருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் ஐயா நீங்கள் எதுவுமே சொல்லலை, நான் செஞ்ச பிறகு இது தவறுன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் யாரும் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்தலும். கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் போக வேண்டும், அவ்வளோதானே. அந்த செயலை நல்லா 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 தெரிஞ்சுக்கங்க. அந்த செயலை ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, சிவபுராணம். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஸோ இந்த ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு, இது 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 இதெல்லாம் பண்ணுங்க, இது 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 இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்தலும் விளக்கப்பட்ட செயல்களை செய்யாமல் இருப்பதும். இது இயமம் நியமம் சொல்கிற மாதிரி இது இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லியிருக்கு, இது இதெல்லாம் செய்யின்னு சொல்லியிருக்கு. ஆங்கிலத்தில் போனால் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்பாங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. பெரிய பெரிய அப்ளிகேஷன், லோன் ஃபார்மு, பேங்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, வேறு ஏதாவது ஒரு மீட்டிங், பெரிய பெரிய மீட்டிங், விஐபி மீட்டிங் போனால் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. எதெல்லாம் நீங்கள் பண்ணணும், எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, டோன்ட் டூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல் நம்ம சமயத்தில் இந்த ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இது இது இதெல்லாம் செய்யணும். மனிதனாக பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் இது இது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட வேற என்ன வேணும்? இதை சொல்லாமல் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தானே ஐயா நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் செஞ்சுருக்க மாட்டேனேன்னு சொல்லுவோம். இது முன்னாடியே சொல்லப்பட்டு விட்டது, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நம்ம பின்னாடி நடிக்கக்கூடாது, ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்லாம் ட்ராமா போடக்கூடாது. எல்லாருக்கும் இது தெரியும். அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்தலும் விளக்கப்பட்ட செயல்களை செய்யாமல் இருத்தலும் நல்வினை. தீவினை அதுக்கு ஆப்போசிட். வார்த்தையை கொஞ்சம் மாற்றி வரும். நல்வினைக்கு மாறானது இது. அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்யாமையும் விளக்கப்பட்ட செயல்களை செய்தல். செய்டாங்கிறத செய்யல, செய்யக்கூடாதுன்றத செய்யறது, இது பாவம். இது ரொம்ப எளிமையான பாடம் தானே. சைவ சித்தாந்தமே எளிமையான பாடம், சைவ சித்தாந்த சுடர் அது அதை விட எளிமையானது.
100 கிராம் தான் இருக்கு. பக்கம் 100 கிடையாது, 96 பக்கம் தான் இருக்கு. அதுலேயும் முன்னுரை, முகவுரை, பொருளடக்கம் அதெல்லாம் சேர்த்தே 96 பக்கம் தான் இருக்கு. இதுக்குள்ள உலகத்தில் இருக்கிற உயர்ந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த ரூல் அப்ளிகபிள் அப்ளிகபிள் அப்ளிகபிள். இது மாதிரி எதுவும் இல்லைன்னு ஒன்று சொன்னிச்சுன்னா அதுக்கு பேர் சமயமே கிடையாது, சமாயம் என்று பெயர். இப்போ நமக்கு என்ன இதுல பாடம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. விதிக்கப்பட்ட செயல்களை செய்தல் நல்லது, அறநூல்களில் விதிக்கப்பட்ட செயல்களை செய்யாமையும் அது பாவம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒரு பாவமும் பண்ணலையா அப்படின்னு நினைக்கிறோம். தினந்தோறும் சிவாலயத்துக்கு போகணும் அப்படின்னு அறநூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. சிவபூசை செய்யணும், அட்லீஸ்ட் சிவன் முன்னாடி நின்று பெருமானே நமச்சிவாய வாழ்கன்னு பாடணும்னு நம்ம நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இடத்துல இல்லை, 1000 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை செய்யலை அப்படின்னா பாவம். ஐயா நான் ஒன்றுமே பண்ணலைங்க, காலையில் எழுந்திரிச்சேன், நான் பாட்டுக்கு டீ குடித்தேன், டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், எனக்கு எப்படி பாவம் வரும் அப்படின்னா, காலையில் நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், காலையில் நீ எழுந்திருந்திருக்கணும், பெருமானுக்கு பூ பறிச்சிருந்துருக்கணும், குளிக்கணும், பூ பறிக்கணும், சாமிக்கு பூ வைக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும், அந்த சிவபூசை நீ செய்யணும், திருமுறைகளை நீ பாடணும், இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கு தம்பி. அதை பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாவம். சும்மா தானே உட்காந்துருந்தேன் அப்படின்னா சும்மா உட்காந்துருந்தது தான் பாவம். ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கு, சொல்றத செய்யலைன்னாலும் பாவம். இதெல்லாம் பண்ணாதன்னு இருக்கு, குடிக்காத, கூத்தாடாத, இதெல்லாம் வரிசையா போட்டிருக்கு. மாற்றாருடைய பொருளுக்கு ஆசைப்படாத, திருடாத, கொலை செய்யாத, உயிர் கொலை செய்ய முதல்ல சொல்றதா, பிற உயிரை கொலை செய்யாதன்னு சொல்லியிருக்கு. நம்ம ஞாயிற்றுக்கிழமையான கூட்டமாக இருக்கு. எங்கள் ஊரில் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். கந்தர்வக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ரோட்டில் ஜாம் ஆகிடும். அப்படி கூட்டம் வாங்குறது, இந்த கடையில் நல்லா இருக்கா, அந்த கடையில் நல்லா இருக்கா அப்படி. மற்ற நாள்ல எல்லாம் கூட்டமே இருக்காது, அன்னைக்கு மட்டும் கூட்டமாக இருக்கும். ஆக உங்கள் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும்னாலும் அட்லீஸ்ட் இது போச்சு விடுங்க, அவ்வளோதான், காலம் போயிடுச்சு. இனிமே இந்த கல்யாணம், இந்த மனைவி, இதெல்லாம் மாறப்போதா, இந்த பிள்ளைங்க மாறப்போதா, இந்த ஊர் மாறப்போதா, எங்கள் அப்பா அம்மா மாறப்போறாங்களா, இதை விட்டுருங்க, நடந்தது நடந்து போச்சு, ஒரு கெட்ட கனவா நினைச்சிடலாம். அட்லீஸ்ட் இன்னொரு பிறப்புன்னு ஒன்று இருந்தால், இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இருந்தால் சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எனக்கு பிறப்பெல்லாம் இருக்காது, இப்படி இருக்காது. என்ன தெரியும், இந்த சும்மா இங்கே சைவ சித்தாந்த சிலர் பட்டம் வாங்கிட்டா பிறப்பு இருக்காதா? காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இரவாத இன்ப அன்பு வேண்டி சிவபெருமான்கிட்ட நேருக்கு நேராக பேசுறாங்க. சிவபெருமான் தமிழ்ல பேசுறாங்க. தமிழ்ல அவர் அம்மையே அப்படின்னு கூப்பிட்டாரு. ஏன்பா அப்படின்னு சொல்லி உங்க பதில் சொல்றாங்க. புனிதவதி காரைக்கால் அம்மையார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். சிவபெருமான் என்ன வேணும்னு கேட்கிறாரு, பிறவாமை வேண்டும்னு கேட்குறாங்க. சிவபெருமான் ஒரு லூசுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார் என்ன கேட்குறாங்கங்கிறத முழுவதும் காதிலே வாங்கிக்க மாட்டார். அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவார். தான் அவருடைய இயல்பு. நம்ம பார்த்துருக்கோம், பெரிய பெரிய அசுரர்களெல்லாம் விதவிதமான இதை கேட்டிருக்காங்க. நமக்கு ஏண்டா சிவபெருமான் இதெல்லாம் கொடுத்தாரு, எப்படி எனக்கு சாவு ஆணாலையும் வரக்கூடாது, பெண்ணாலையும் வரக்கூடாது, உயிரினங்களாலையும் வரக்கூடாது, இப்படி ஒருத்தன் வரம் கேட்குறான். இவருக்கு எதை பற்றியும் கேள்வியே கேட்கறது இல்லை, அப்படியே ஆகட்டும், கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுவார். அதுபோல் இந்த அம்மா பிறவாமை வேண்டும்னு கேட்குறாங்க. அவர் எப்போதுமே யார் பூச்சி பள்ளி எது கேட்டாலும் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறவர். அவருடைய அம்மான்னு நினைக்கிற காரைக்கால் அம்மையார் கேட்கும்பொழுது என்ன சொல்லுவார், அப்படியே ஆகட்டும் தானே சொல்லுவார். அம்மா அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, மீண்டும் பிறப்புண்டேல், மீண்டும் பிறப்பு உண்டேல் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தால் பாருங்க, அவங்க எங்க பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம எங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு இனிமே பிறப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. அப்படி ஒருவேளை நமக்கு மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க. சிவபெருமான் அப்படியே ஒரு கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சிட்டாங்க, வெளியில எங்கேயும் போக முடியாது. உன்னை என்றும் மறவாமை வேண்டும் கேட்டாங்க. மீண்டும் பிறப்பு உண்டேல் நான் மகாராணியாக இருக்கணும், மீண்டும் பிறப்பு உண்டேல் எனக்கு இப்ப கிடைச்ச கணவன் மாதிரி இல்லாம ஒரு நல்ல கணவன் கிடைக்கணும், மீண்டும் பிறப்பு உண்டேல் இந்த ஒரு மாங்காய் 2 மாங்காயை வச்சு விளையாடாம ஒரு 1000 மாம்பழம் இருக்கிற மாதிரி நீ அருள் செய்யணும்
மீண்டும் பிறப்பு உண்டேல் நான் முழு மாங்கல்ய பாக்கியத்தோட தொடர்ந்து வாழணும். இப்படிலாம் அந்த அம்மா கேட்கல. மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இப்ப என்ன அந்த விண்ணப்பத்துல என்ன வந்துருச்சு? பெருமானை மறவாமல் இருந்துட்டோம் அப்படின்னாலே வேற துன்பத்துக்கு நமக்கு வழியே கிடையாது. ஒரு கல்லுல 2 மாங்கான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி அவங்களுக்கே பிறவி இருக்குங்கும்போது நமக்கு எனக்கு நிச்சயமாக இருக்கும். அந்த பிறவிகள் எல்லாம் இப்ப படுற துன்பம் இல்லாமல் நல்ல பிறவியா இருக்கணும். இப்ப படுற மூட்டு வலி, முழங்கால் வலி, இப்ப படுற சண்டை, சொந்தக்காரவங்க சண்டை, இப்ப படுற பணத்தை கொடுத்து ஏமாந்தது, இப்ப படுற இந்த கடன், இஎம்ஐ, வட்டி, இப்ப படுகின்ற இந்த உறவுகளால வர்ற பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லாம அட்லீஸ்ட் ஃபுல்லா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பாதிக்கு பாதியாவது குறையிற மாதிரி பண்ணி கொடுப்பா அடுத்த முறையாவது அப்படின்னு நம்ம வேண்டுகிறோம் என்றால் என்னென்ன செய்யணுங்கிறத இந்த நூல்ல கொடுத்துருக்கோம். இந்த எண்ணத்தின் மூலம் செய்யும் வினைகள். மனதாலேயே பாவத்தையும் செய்யலாம், புண்ணியத்தையும் செய்யலாம். வேற எதுவும் இல்லை. எல்லாம் மூடி இருக்கு. கண்ணு மூடி இருக்கு, காது மூடி இருக்கு, வாய் மூடி இருக்கு, வேற என்னமா இருக்கு? கண்ணு, மூக்கு மூடி இருக்கு, வாய் மூடி இருக்கு. இது அஸ்வினி முத்திரைன்னு பேருன்னு நினைக்கிறேன். பிரம்மரி பண்றது அப்படின்னு பண்ணோம்னா பிரம்மரி. ஸோ இது எல்லாமே மூடி இருக்கு. ஆனா இப்ப நான் பாவத்தையும் புண்ணியத்தையும் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எப்படி? இங்க ஓடிட்டு இருக்கு உள்ள. மனதால செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மனதால இப்ப நான் என்ன நினைக்கிறேன்? அடடா, சிவபெருமான் தானே வந்து நடத்திய பாடத்தை மாணவர்களுக்கெல்லாம் நடத்தி வெறும் 1000 பேர் தானே படிக்கிறாங்க, அடுத்த பேட்ச்ல 5000 பேர் படிக்க கூடாதா அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது எனக்கு புண்ணிய மலை வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. வேற ஏதாவது நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இதை பண்ணிக்கிட்டு அந்த கார்ல போனானே, இந்த காரை நமக்கு கொடுக்க மாட்டானா அப்படி ஏதாவது நினைச்சோம் அப்படின்னா அது எல்லாமே பாவமாயிடும். இப்போ நான் எங்கேயும் போகல. கண்ணு மூடி இருக்கு, காது மூடி இருக்கு, மூக்கு மூடி இருக்கு, வாய் மூடி இருக்கு, நாக்கும் மூடி இருக்கு. ஆனா பாவ புண்ணியத்தை நான் சம்பாதிக்கலாம். கையில அறக்கட்டளை இந்த பாடம் படிச்சதுனால இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஐயா, நான் அந்த அளவுக்குலாம் நமக்கு பொருளாதார வசதி இல்லைங்க ஐயா, அதனால நன்கொடை எல்லாம் கொடுக்க முடியாதியா. நன்கொடை ஒத்த பைசா கூட கொடுக்க வேண்டாம். 23ஆம் தேதி விழா நடக்குது. இறைவா, அந்த விழாவில் அடியார்கள் எல்லாம் வர்றாங்க, எல்லா ஆசிரியரும் வர்றாங்க. கையிலே ஐயா வர்றாரு, இந்த அம்மா வர்றாங்க, அந்த அம்மா வர்றாங்க, இந்த ஐயா வர்றாங்க, அந்த ஐயா வர்றாங்க, கூட்டு வழிபாடு வர்றாங்க, திருவாசகம் பாடுறவங்க வர்றாங்க, சைவ சித்தாந்த சுடர் ஆசிரியராக பட்டம் பெற போகின்றவர்கள் எல்லாம் வர்றாங்க, அப்புறம் வட்டெழுத்து பயிற்சியில் பட்டம் பெறுகின்ற ஆசிரியர்கள் எல்லாம் வர்றாங்க, திருமுறை பாராயணம் பாடலாசிரியர்ல இருக்கிற ஆசிரியர்லாம் வர்றாங்க. அப்படியே இந்திரன் வர்றான், சந்திரன் வர்றான்ற மாதிரி எல்லாம் கையிலே அறக்கட்டளையோடைய பெஸ்ட் எல்லாம் அங்கேயே இருக்க போகுது. என்னால் போக முடியலைனாலும் பரவாயில்ல, அந்த நிகழ்ச்சி நல்லா நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அதை ஒரு செகண்ட் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு செகண்ட் அந்த விழா நல்லா நடக்கட்டும்னு நினைச்சாலே அது புண்ணியமாயிடும். அதை 10 முறை நினைச்சிங்கன்னா 10 மடங்கு புண்ணியமாயிடும். 100 முறை நினைச்சா 100 மடங்கு புண்ணியமாயிடும். இது என்ன கெட்டு போச்சு? இதுல என்ன கெட்டுச்சுன்னு கேட்குறேன். உடம்பு வலிக்குதா? நேரம் போயிடுச்சா? பணம் போயிடுச்சா? வீட்டில் திட்டுறாங்களா? ஒன்றும் கிடையாது. அள்ளி கொட்டிக்கலாம் புண்ணியத்தை. சிவனடியார்களுடைய சந்திப்பு நடக்கணும். சிவனடியார்களுடைய அங்கெல்லாம் திருவாசகம் சிற்றோதல் செய்ய போறோம். திருவாசகம் ஓதப்பட வேண்டும். எப்படி இருக்கும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் முகத்திலையும் திருநீர் இருக்கும். இங்க மட்டும் வேற எங்கேயும் கிடையாது. எல்லாரும் முகத்திலையும் திருநீர் இருக்கும். திருநீர் இல்லாம இங்க யாரும் 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. அடாடா அடாடா, அவங்க எல்லாம் எப்படி பாக்குறது? 100 பதிகம் பாடினவங்க, பதிகம் முழு பதிகமா 100 பாடினவங்கலாம் அங்க வர்றாங்க. வெட்டெழுத்துக்கு ஆசிரியர் பயிற்சி கொடுத்தவங்கலாம் வர்றாங்க. எத்தனை பேர் வர போறாங்க. நல்லா நடக்கட்டும் சாமி அப்படின்னு நினைச்சாலே பல கோடி ரூபாய் நீங்க நன்கொடை கொடுத்ததுக்கு சமம். நல்ல செயலையோ தீய செயலையோ செய்ய வேண்டும் என்ற நினைப்பு மனதில் தோன்றும் போது அந்த எண்ணங்களே வினைகளாக பதிவிடப்படுகின்றன. ஐயா, நான் இன்னும் செய்யவே இல்லையே. நீங்க நினைக்கிறீங்க, இறைவா இந்த அறக்கட்டளையில பாருங்க, எத்தனை ஆசிரியர் உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க. ஐயா இங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, இவர் என்ன தூங்குறாரா, சாப்பிடுறாரா, வேலைக்கு போறாரா, குடும்பத்தை பாக்குறாரா, ஒன்றும் தெரியல. எல்லாரும் இப்படி வேலை செய்யறாங்க. இந்த அறக்கட்டளைக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு பணம் கொடுக்கறதுக்கு அப்படின்னா பணத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதே கிடையாது.
இதை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு நல்வினைகளாக அது அள்ளி கொட்டப்படுகிறது புண்ணியம். அதே நேரத்துல ஒருவரின் சொத்தை நாம் அபகரிக்க வேண்டும் என்று நினைத்த உடனேயே இன்னும் அபகரிக்கல, அது நம்ம பேருக்கு எழுதி வாங்கிடலாமா, அதில் நம்மளையும் ஒரு பார்ட்னராக போட்டுடலாமா, நம்ம ஏதாவது அதில் பெனிஃபிட் அடையலாமா அப்படி நினைச்ச உடனேயே பாவமாக கணக்கில் ஏற்றப்பட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவ்வளவு சென்சிட்டிவானது இந்த எண்ணத்தின் வினைகள். அவ்வளோ சென்சிட்டிவ், அவ்வளோ ஈஸி, சீப் அண்ட் பெஸ்ட். ஒன்றுமே பண்ண வேண்டாம், அந்த இடத்த விட்டு நகர வேண்டாம். நால்வர் விழா நல்லா நடக்கட்டும், கையிலே அறக்கட்டளை நல்லா வளரட்டும், கூட்டு வழிபாடு நல்லா நடக்கட்டும், பஞ்சபுராணம் எல்லாரும் பாடட்டும், திருவாசகம் எல்லாரும் எழுதட்டும். இப்போ எப்படி 50,000 60,000 70,000 சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி போனால் 70 லட்சம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க போட்டிருக்கு. நல்லா கொடுக்கட்டும் அப்படின்னு இதை சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி நினைச்சோம் அப்படின்னா இன்னும் பல பிறவிகளில் நம்ம தேவனாக பிறப்பதற்கு நமக்கு புண்ணியம் சேரப்போகுது. இதை விட்டுட்டு முட்டாள்தனமா அவ அப்படி சொன்னா, இவ இப்படி சொன்னா, அவன் அப்படி சொன்னான், என் தங்கச்சி இப்படி சொன்னா, மருமக அப்படி சொன்னா, நாத்தனார் அப்படி சொன்னான், அப்போ அதை நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களும் கெட்டு நம்மளும் கெட்டு நம்முடைய வருங்கால நம் பிறவிகளையே கெட்டுக்கிட்டு இருக்குது. அது நீங்க மறந்துடக்கூடாது. துயரத்தில் இருக்கும் ஒருவருக்கு நம்மால் வெளிப்படையான உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும், சென்னையிலேருந்து சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறோம் ஐயா, ஐயா உள்ளே போயிட்டாங்கய்யா, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டாங்கய்யா, நீங்கள் தான் ஐயான்றாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இறைவா ஏதாவது ஒரு பதிகத்தை பாடி அவங்க நல்லா வரணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியும். நான் இங்கே உட்காந்துட்டு கந்தர்வக்கோட்டையில் இருந்துக்கிட்டு சென்னைக்கு என்ன பண்ண முடியும்? ஆக அந்த உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் வெளிப்படையான உதவியை செய்ய முடியும். நான் நேரில் போய் நான் இருக்கிறேன், நான் இன்னைக்கு நைட் அட்டெண்டராக நான் இருந்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நீங்கள் வாங்க, அப்படி போய் நம்ம உழைப்பை கொடுக்காட்டியும், நம்முடைய பொருளை கொடுக்காட்டியும், நம்முடைய பேச்சை கூட கொடுக்காட்டியும், பேச்சும் கொடுக்கல, இப்போ நம்ம மனத்தை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். மனது அளவில் இறைவா நல்லா ஆகி வரட்டும், திருநீர் வச்சிருக்கிறாரு, அவருக்கு போய் இப்படி ஒரு துன்பம் வருதே பெருமானே, இது உனக்கு வந்தால் தாங்கிப்பியா, உனக்கு வந்த மாதிரி நினச்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி இறைவனை புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ திட்டியோ கெஞ்சியோ இல்லை ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ பண்ணிக்கூடிய பாவம் போயிட்டு போகிறாரு. என்ன பெரிய பெரிய அசுரனுக்கெல்லாம் என்ன திருவாசகத்தில் ஒரு வரி வரும், அமுதுண்ண கடையவனே, அதாவது நீ ஆக்சுவலாக அமுதத்தை சாப்பிடணும், ஆனால் அதெல்லாம் எதிரிகளுக்கு கொடுத்துட்டு நீ விஷத்தை சாப்பிட்டவனே அப்படின்னு சொல்லி அவருடைய கருணையை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு பெருமானை நம்ம சும்மா மனதால வேண்டிக்கிட்டாலே போறோம். அது வெளிப்படையான உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் நம் மனதளவில் அவர் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலே போதும், அது நம் கணக்கில் புண்ணியமாக உடனே கிரெடிட் ஆகும். ஒரு மாசம் கழிச்சு தான் கிரெடிட் ஆகும் கிடையாது. அந்த செகண்ட் அப்படி நினைக்க அங்க மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்குது. நினைக்க எவ்வளவு நல்லா நடக்கட்டும், நிகழ்ச்சிகள் நல்லா நடக்கட்டும், 12,000 பேர் 24,000 பேர் ஆகட்டும், 21 நிகழ்ச்சிகள் 42 நிகழ்ச்சிகள் ஆகட்டும், பல பேர் பலனடையட்டும். பல பேர் இன்னைக்கு வராம சொன்னாங்க, வீட்டில் ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருந்தது, எல்லாருக்கும் சின்ன தங்கச்சின்னு வரிசையா இருந்தது. இந்த கையில அறக்கட்டளையில சேர்ந்து கூட்டு வழிபாட்டில் சேர்ந்த பிறகு மாசம் ஏதாவது கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் கன்ஃபார்ம் ஆகுது, இல்லைன்னா முதல்ல திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சந்தோஷமா அவங்க சொல்றாங்க. அப்படி மனதால மற்றவர்களுக்காக நாம் வேண்டினாலே போதும். நாம் புண்ணியம் சேர்ப்பதற்கு பணத்தையோ நேரத்தையோ உடல் உழைப்பையோ தர வேண்டிய அவசியம் இல்லை. தந்தா நல்லது, அது இல்லையே அதனால நான் புண்ணியம் சேர்க்க முடியலைன்னு கதை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற உயிர்கள் துன்பங்கள் இல்லாமல் நன்றாக வாழட்டும் என்று நினைத்தாலே போதும், அதுவே நமக்கு புண்ணியத்தை தரும். இதுக்கு காசு பணம் நேரம் எதுவுமே நீங்க செலவு பண்ண வேண்டாம். எளிமையாக சொன்னால் நம் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும். இந்த எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும்னு இந்த அளவுக்கு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஓகே ஐயா, நீங்க சொல்றது ரொம்ப தெளிவா இருக்கு. நான் இனிமே என்ன நினைக்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கட்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொன்னா யாராவது பெரியவங்க நமக்கு ஏற்கனவே ஒன்று கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க.
என்ன எல்லா எல்லா உயிரும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும். மனதாலேயே நம்ம புண்ணியத்தை சம்பாதிக்கலாம். இப்போ மனதால சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நல்ல எண்ணங்களா வரல. அப்படி 1, 2 வந்தாலும் இன்னொரு 3, 4 தீய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது என்ன பண்றது? பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஐயா நான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன். மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மந்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர, என் மனசெல்லாம் ஐயோ! அடுத்து 2 வீலர்ல போலாமா? கார்ல போலாமா? 2 வீலருக்கு காத்து அடிச்சுமா இல்லையான்னு தெரியலையே. இப்ப கார்ல போனா அவரும் கூட வருவாருன்னு சொல்லி, இங்க உருத்திராக்கத்த கையில நகர்த்திக்கிட்டு, துணிய மூடிக்கிட்டு, உள்ள இது எப்படி மூடிக்கிட்டு இருக்கு, அது மாரி எண்ணம் வேற எங்கேயோ இருக்கு. இது 108 முடிஞ்சு, 208 முடிஞ்சு, இது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த செயலை செய்வதற்கு, அந்த ஜபமாலையை உருட்டுவதற்கு ஏற்கனவே ஒரு 1/4 மணி நேரம் ரெடியாகி வந்திருக்கும். இடத்த சுத்தி பண்ணணும், நீரை சுத்தி பண்ணு, உடம்ப சுத்தி பண்ணு, நாடி சுத்தி பண்ணு, எல்லா சுத்தியும் பண்ணிட்டு கடைசியா கிளைமேக்ஸ்ல மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு நமக்கு. இப்ப என்னாச்சு? இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுது, பாவம் ஆயிடும். வேஸ்ட் மட்டும் இல்ல, பாவம் ஆயிடும். ஏன் அப்படி நம்ம எண்ணம் அப்படி போகாம நிலைநிறுத்தி இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, நல்ல எண்ணத்தை தரக்கூடிய அல்லது தீய எண்ணங்களை தராத உணவு முறைகளைத்தான் சாத்வீக உணவு என்கின்றோம். நம்ம என்ன உணவை எடுத்துக்கிறோமோ அதுவும் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு மாத்திரையை சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் வருது. காரமாக சாப்பிட்டோன்னா நமக்கே தெரியுது. ஏதாவது கேஸ்ட்ரிக் ஐட்டம் சாப்பிட்றோம், பன்னு, பிரெட்டு, பரோட்டா சாப்பிட்டா நமக்கு தெரியுது. நம்மளே கண்டுபிடிச்சலாம், அது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இதை அது போல இந்த உணவு, அசைவ உணவை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அசைவ உணவுக்கு உண்டான எஃபெக்ட் வருது. அசைவ உணவுக்கு உண்டான எஃபெக்ட் என்ன வரும்? ஒன்று உடம்பை கெடுக்கிறது, இன்னொன்று மனதை கெடுத்து அந்த மனதை கெடுத்ததன் மூலம் உயிரை கெடுக்கிறது. நேரடியாக அதுக்கு உயிரை கெடுக்க முடியாது. மனதை கெடுத்து அதில் பாவத்தை உண்டாக்கி உயிருக்கு அந்த பாவத்தை சேர்த்து விடுறது இந்த புலால் உண்ணுதல் என்று சொல்லக்கூடிய ஆடு, மாடு, கோழி, இப்போ என்னென்னத்தையோ சாப்பிட்றாங்க, சொல்றதுக்கே அசிங்கமாக இருக்கு. இந்த சாத்வீக உணவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உயிர் கொலை இல்லாமல் காய்கறிகள், பழங்கள் அதை வச்சு நம்ம நார்மலாக சைவ சாப்பாடுன்னு சொல்கிறோமே, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுலேயே இன்னும் நிறைய கண்டிஷன்லாம் போடுவாங்க. சில பேர் வெங்காயம் சாப்பிட வேண்டாம், பூண்டு சாப்பிட வேண்டாம் அப்படிலாம் சில பேர் ஆதீனங்களில் இருக்கிறவங்க பயன்படுத்துவாங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம். நம்ம இந்த கறி, மீன் அப்படின்னு நாக்க தொங்க போடாமல் இந்த என்ன ஒரு வெஜிடபிள் இல்லாத ஒரு சத்தா ஒரு முட்டையில் இருக்கு, ஒரு கீரையில் இல்லாத ஒரு சத்தா ஒரு மீனில் வந்துடுது. புரோட்டீன், கீரையில் புரோட்டீன் இல்லையா? ஸோ நம்ம கொஞ்சம் உணவு முறைகளை கேர்ஃபுல். ஏன் கேர்ஃபுல்? அடுத்த பிறவி நான் கால் ஒடிஞ்ச கழுதையா பிறக்க போறேன். 4 காலும் எனக்கு நொண்டியா இருக்கிற ஒரு கழுதையாக நான் பிறக்க போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு எதனால வருது? என்னுடைய தீய எண்ணங்களால வருது. தீய எண்ணங்கள் எதனால வருது? தீய சாப்பாட்டை சாப்பிட்டதுனால வருது. நான் என்ன பண்ணணும்? பரவாயில்ல, நான் கழுதையா பிறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ சாமி, நீங்க சொல்றதே கழுதை, அதுவும் கால் ஒடிஞ்ச கழுதைன்னு சொன்னா ரொம்ப பயமா இருக்கு. அதை விட இன்னும் கீழே ஏதாவது வந்துருச்சுன்னா, துரைசாமி சொல்றதா நடக்க போகுது, அதை விட கீழே நடந்துச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஒரு நாள் நாக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேனே, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே, நீங்க ஈஸியா மாத்திக்கலாம். அசைவ உணவுகள் என்ன செய்யும் அப்படின்னா, ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னா, அசைவ உணவு மேல நம்ம ஒன்றும் கோபம், செத்து போன மீன் மேல எனக்கு என்ன கோபம், செத்து போற கோழி மேல எனக்கு என்ன கோபம்? ஏன் செய்யறோம்? அதை சாப்பிடாதன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த உணவு நம்மகிட்ட 3 குணங்கள் ஏற்கனவே இருக்கு. ரஜோகுணம், ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம்னு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு இந்த 3 குணம். ஒருத்தருக்கு இந்த 3ல ஏதாவது ஒன்று கூடவும் மற்றது குறைஞ்சும் இருக்கும். இப்போ 1, 2, ராஜச குணம் ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும், தாமசமும் இருக்கும் அவருக்கு, சாத்விகமும் இருக்கும். அது ரெண்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ராஜச குணம் 80%, அப்புறம் தாமச குணம் 15%, 5% சாத்வீகம். ஸோ 80 + 15 ஒரு 5, 100% ஆயிடுச்சு. இன்னொருத்தருக்கு 80% சாத்வீக குணம் இருக்கும், ஒரு 10% ராஜச குணம் இருக்கும், 10% இது தாமசம் இருக்கும். ஆக அந்த அந்த அளவு தான், பர்சன்டேஜ் தான் மேலையும் கீழையும் மாறுமே தவிர எல்லாருக்கும் எல்லா குணமும் உண்டு.
இப்ப இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதுனால என்ன ஆகுது? யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ரஜோகுணம் அதிகமாகும். அந்த ரஜோகுணத்தை தூண்டி விடும். அதே போல தமோ குணம், ரஜோ தமோ அப்படிங்கிறத நம்ம ராஜச தாமசம்னு எழுதியிருக்கிறோம், குழப்பிக்க வேண்டாம். ராஜச குணம்னு ஒன்று இருக்கு, ரஜோ குணம்னு ஒன்று இருக்கு. ரஜோ ராஜசம் அப்படிலாம் கவுண்ட் பண்ணக்கூடாது. அது ரெண்டும் ஒன்று தான், மொழி மாற்றம், அவ்வளோதான். ரஜோகுணம் தமோ குணம் போன்ற குணங்களை தரக்கூடியது அந்த உணவுகள். அதுக்காக நீ சாப்பிடாதன்னு நான் வாயை சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், கால் ஒடிஞ்ச கழுதைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு நீ சாப்பிட்ற கறி அதுக்கு வழிவகுக்கும். அவ்வளோ, நீ சாப்பிடு, சாப்பிடாம ஃப்ரீ வில், ஓ இஷ்டம். சாப்பிடலைன்னா அதுக்குண்டான பலன், சாப்பிட்டா அதுக்குண்டான பலன். மகனே உன் சமத்து. பன்றி, எத்தனை பேர் பன்றி சாப்பிட்றவங்க இருக்காங்க? எத்தனையோ கடை இருக்கு. கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ். என்னை கூட ஒரு நண்பர் கூப்பிட்டு போனார். கொழுப்பு, பன்றி கொழுப்பு கடை இருக்குவாங்க. கொழுப்பு இல்லை, நெய், பன்றி நெய்ன்னு ஒன்று இருக்கு, அது நல்லா இருக்கும். பன்றி எதை சாப்பிடுதுன்னு தெரிஞ்சும் பன்றியை ஒரு மனுஷன் சாப்பிட்றான் பாரு, நல்லா சாப்பிடு. பன்றி, மாடு, ஒரு பசுமாட்டை வந்து நம்ம கோவிலா பார்க்குறோம், தெய்வமா பார்க்குறோம். எத்தனையோ பேர் பசுமாட்டுக்கு எல்லா நல்ல காரியங்களுக்கும் பசுமாடு வருது. வீட்டுக்குள்ள பசுமாடு வருது கிரக பிரவேசத்துல. எந்த ஒரு புனித கால் ஊன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பசுமாடு வருது, நல்ல காரியங்களுக்கெல்லாம் வருது. பசுமாட்டு வாழை தொட்டு கும்பிட்றோம். அந்த பசுமாட்டை அறுத்து யாராவது சாப்பிடுவாங்க? பன்றி, மாடு, ஆடு, கோழி, மீன் போன்றவைகளை கொன்று, ஐயா நான் கொல்லலை, கடையில் கொண்டிருந்தாங்க, அவனுக்கு தானே பாவம் போகும் அப்படின்னா, நீ வாங்க வர்றங்கிறதுனால தான் அவன் கொன்னான். நீ வாங்க வரலன்னா அவன் அந்த கடையை விட்டுட்டு வேற கடை வச்சிருப்பான். நீ கூட்டமா வாங்க வர்றேன்னு தான் அவன் பண்றான். அதனால பாவம் அவனுக்கு இல்லை, உனக்கு தான். உயிரை கொன்ற பாவம் நம்மை டைரக்டா சேர்ந்தது. இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அவன் தானே கொன்னான் அப்படின்னா அவன் எதனால கொள்றான்? சப்போஸ் புரட்டாசி மாசத்துல ஏன் இவனும் கொள்றது இல்லை? எங்க பகுதியில புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். முன்னாடி எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க, இப்ப அதுலயும் மக்கள் மாறி போயிட்டாங்க. அதான் புரட்டாசியாவது ஐப்பசியாவது நாக்கு நிக்காது எனக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லிடுவாங்க. சில பேர் சாப்பிடல. அந்த அந்த கறி கடைகளுக்கெல்லாம் டிமாண்ட் குறைவா இருக்கும். அப்போ புரட்டாசி மார்கழியில் ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறது, அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் கறியோட இது டிமாண்ட் குறைவா இருக்குது. எப்படி, ஏன் குறைவா இருக்கு? டிமாண்ட் இல்லாததுனால கடைகள் திறக்கலாம். அப்போ நம்ம வாங்குறதுனால அவன் கொள்றான். இப்போ பாவம் மட்டும் அவனை சேரும், புண்ணியம் நம்மளை சேரும்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம வாங்கினதுனால, வாங்க போறதுனால நம்ம தான் அங்க நிக்கிறோமே. அது பழசெல்லாம் வேண்டாம், என் கண்ணு முன்னாடி கட் பண்ணு, சத்தம் எனக்கு கேட்கணும். அது மீன் வாங்க போறவங்க அந்த உயிர் மீனை பார்த்துட்டு அதை தலையில தட்டி அதை கொன்று அதை உள்ள கவர்ல போட்டு எடுத்துட்டு வராங்க. பன்றி, மாடு, ஆடு, கோழி, மீன் போன்றவைகளை கொன்று நாம் உண்ணும்போது, நாம் கொன்றதுக்கு பதிலாக நம்ம வேலைக்காரன் கொள்றான். அவனை கொலை செய்யடான்னு சொல்றான், அவனை கொலை செய்யறான். என்ன பண்ணுவாங்க? அவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அம்புக்கு கோச்சிக்கிட்டு என்ன பண்றது? அம்பை எய்தவனை தான் கோச்சிக்கணும்பாங்க. அதுபோல உயிரை கொன்ற பாவம் நம்மை சேருகிறது. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டியும், குழம்பு நல்லா இருந்தாலும் பொரியல் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் பாவம் 100% சேர்ந்தாச்சு. ஃபர்ஸ்ட் அந்த தீய உணவை உண்டதால், இது சயின்டிஃபிக்கா சொல்றேன், சயின்டிஃபிக்கா நடக்கிறது. யாரும் இதை மறுக்க முடியாது, டாக்டர் கூட மறுக்க முடியாது. டாக்டர்லாம் இதை என்டார்ஸ் பண்ணுவாங்க. டாக்டர் இதை அழுத்தி சொல்றது கிடையாது. ரொம்ப அழுத்தி சொல்லி நீங்க அதை சாப்பிடாம விட்டீங்கன்னா அப்புறம் டாக்டர்கள்லாம் கூட்டம் குறைஞ்சிரும். அந்த தீய உணவை உண்டதால் தீய எண்ணங்கள் நமக்கு தோன்றி அதுவும் பாவ கணக்கில் ஏற்றப்படுகிறது. முன்னாடி படித்தோம் இல்லையா, எண்ணத்தால் பாவம் செய்கிறது. தீய எண்ணம் வந்துருச்சுன்னா பாவம் ஆயிடுது. தீய எண்ணம் ஏன் வந்துச்சு? உள்ள போன சாப்பாட்டால வந்துச்சு. ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் தின்னும். இப்போ சிங்கமெல்லாம் என்ன பண்ணுது? மானை அடித்து சாப்பிடலையா? அடக்கணும். சிங்கமுனியும் ஒன்றா? அதுக்கு 5 அறிவு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது. உனக்கு 6 அறிவு. 6வது அறிவு என்ன? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம், எது பாவம் எது புண்ணியம்,
எது நல்வினை எது தீவினை, இது தெரியறதுக்கு தான் 6வது அறிவு கொடுத்தது. அந்த அறிவு இல்லாததுனால அது பண்ணுது. அந்த அறிவை கொண்டு நானும் பண்றேன் அப்படின்னு சொன்னா எந்த வகையில் நியாயம்? உனக்கு இந்த அறிவு கொடுத்ததுனால ஒன்றும் இல்லைல்ல. நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எம்எஸ்சி பண்ணியிருக்கலாம், அது வேற. சாப்பாட்டுல அதுவும் நீயும் ஒன்று தானே. ஒரு மிருகத்தை கொன்று தான் நம்ம உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் தின்னும். இப்போ நான் திங்கிறேன், ஒரு ஆட்டை அடித்து நான் சாப்பிட்றேன், அது முழு ஆட்டாக எங்கள் ஃபேமிலி மாமன் மச்சான் சம்பந்தி எல்லாருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் வீட்டிலே ஆடை வெட்டி நாங்கள் அறுத்து சாப்பிட்றோம். இதை பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க, 200 ஆடு வெட்டினோம் 300 ஆடு வெட்டினோன்னு. இப்போ என்ன ஆகுது, எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாம் மிருகம் ஆயிடுது. ஏன்னா ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் தான் திங்கும்னு ரூல் சொல்லுது. மனிதன் தின்பது என்பது என்ன அப்படின்னா, மனிதன் சாப்பிட்றான் அப்படின்னப்ப நான் சாப்பிட்றேன், ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் திங்கும், ஆனால் நான் ஒரு மிருகத்தை திங்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இன்னொரு மிருகம்னு அர்த்தம். மிருகமா வாழ்றதுக்காகவா இந்த பிறவியை இறைவன் கொடுத்தான்? எவ்வளோ வருத்தப்படுவான். 5 அறிவாவே கொடுத்துருந்துருக்கலாமே. 6வது அறிவு கொடுத்தது எதுக்கு? இன்னொரு உயிரினத்தை கொண்டு சாப்பிட்றதுக்கா? நமது எண்ணங்கள் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை பொறுத்தும் அமைகிறது. 2வது, ஒன்று சாப்பாடு, இன்னொன்று சுற்றி இருக்கிறது. ஏன்? உயிர் சார்ந்ததின் வண்ணம் இருக்கும். நம்ம சைவஸ்தாந்த சுடரில் ஆரம்பத்தில் இதை கொடுத்துருக்கோம். பூவோடு சேர்ந்தா நாரும் மனம் பெறும், பன்றியோடு சேர்ந்தா கன்றும் அது என்ன சாப்பிடுதோ அதையே சாப்பிடும். இது உயிரோட இயல்பு, சார்ந்ததின் வண்ணம் இருக்கிறது. நம்ம எதை சாரணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம தவறு செஞ்சிடாமல் இருக்கணும், நம்ம மனசில் தீய எண்ணங்கள் வந்துடாமல் இருக்கணும், நம்ம வாயில் தீய வார்த்தைகள் வராமல் இருக்கணும், நம்ம செயல்கள் தீய செயல்களாக இருக்கக்கூடாது. ஏடிஎம் உடைக்கிறது, பணத்தை எடுக்கிறது, கொலை பண்ணுறது, பிட் பாக்கெட் அடிக்கிறது, செயினாக இருக்கிறது, எவ்வளோ சொத்தை அபகரிக்கிறது, போட்டு கொடுக்கறது, போட்டு வாங்குறது, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் சாமி அப்படின்னா, நம்ம யாரை சேர்ந்து இருக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுவாங்க, யூ டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் அபவுட் யூ அப்படிம்பாங்க. உன்னுடைய நண்பர்கள் யாருன்னு சொல்லுப்பா, உன்னை பற்றி நான் சொல்கிறேன், நீ உன்னை பற்றி சொல்ல வேண்டாம். இன்னைக்கு தான் நான் முதல்ல உன்னை பார்க்குறேன். இப்போ கைலை துரைசாமி பார்க்குறீங்க, ஐயா உங்களுடைய ரொம்ப உற்ற நண்பர்கள் யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா நான் சொல்கிறேன், எனக்கு ராஜேஷ்னு ஒருத்தர் இருக்கான் என் ஃப்ரெண்டு. அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கொலை பண்ணியிருக்கான், ஒரு 20-30 கேஸுகள், திருட்டு கேஸுகள் அவன் மேலே இருக்குது. அவன் தான் அந்த பகுதிக்கே ரவுடியாக இருக்கான், தாதாவாக இருக்கான், பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கான். இப்போ கூட போன வாரம் போனால் இப்போ பெயிலில் வந்திருக்கிறான். இவர் ராஜேஷ் என் ஃப்ரெண்டு தான். அப்புறம் அசோக்னு ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான்னா அந்த இதெல்லாம் இருக்குல்ல கஞ்சா, இந்த கஞ்சாவெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கே அவன் தான் டீலர், எல்லாம் அவன்கிட்ட தான் வந்துட்டு போகும். அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான், குப்புசாமின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து எல்லா சாராய கடையிலையும் ஒரு பாட்டிலுக்கு நார்மல் விலையை விட 10 ரூபா கூட வச்சு விற்கணும் அப்படின்னு அந்த 10 ரூபாயை கலெக்ஷன் பண்ணுறது அவனுடைய வேலை தான். அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன், போதும் ஐயா போதும், ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாம் கையிலே ஐயா நாங்கள் இப்போதான் தெரியுது நீங்கள் யாருன்னு. ரொம்ப நன்றி, நீங்கள் வேறு யாரை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நல்ல வேலை இதை முன்கூட்டியே தெரிவித்ததற்கு நன்றி ஐயா, நாங்கள் ஏமாறாமல் தப்பித்தோம் உங்கள்கிட்ட இருந்து அப்படின்னு ஓடிடுவாங்க. ஏன்? நம்ம நண்பர்கள் யாரோ அதை சார்ந்து நம்ம எண்ணம் இருக்கும். அவன் பண்ணுறதை பார்த்துட்டு, இங்கே பாரு மாப்பிள்ள நான் பண்ணியிருக்கேன், ஈஸியாக கோடி சம்பாதிச்சிருக்கேன் பாரு, 3 நாளில் 1 கோடி சம்பாதிச்சிருக்கேன், நீ என்னவோ படித்தேன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், கேம்பஸில் வேலைக்கு போனேன், கல்லூரியில் முதலாக இருந்தேன், இன்னும் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்கிட்டு அதுக்கு இன்னும் இஎம்ஐ கட்டி முடிக்கலை, ஏன்டா வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருக்க, என் கூட வாடா, ஒரே ஒரு ஏடிஎம் உன் லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படி சொல்லி தருவான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமது எண்ணங்கள் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களை பொறுத்தும் அமைகிறது. தீயவர்களோடு இருந்தால் தீய எண்ணங்கள் தோன்றி பாவமாக கணக்கில் ஏறும், நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் தோன்றி புண்ணியமாக நமது கணக்கில் ஏறும். நீ புண்ணியமெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா இந்த சிவனடியார்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நீ பாட்டுக்கு பேசாமல் உட்காந்து, அவங்க எதையோ பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அது பேசுறத நம்ம கேட்குறோம்ல, நம்ம என்ன செத்து போய்யா உட்காந்துருக்கோம், உயிரோடு தானே உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம மனசு அதை நினைக்கிறதுல, நான் சிதம்பரத்துக்கு போயிருந்தேன், சிதம்பரத்தில் போனால் கோயில் பூட்டுற நேரம் ஆயிடுச்சு, வேகமாக ஓடி போயிட்டு
சாமி எனக்காகவே காத்திருந்த மாதிரி அப்பதான் தீபாராதனை காமிச்சாங்க பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படியே அந்த தீபாராதனையை பார்த்த ஒரு ஞாபகம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு காசு செலவு பண்ணல, இந்த இடத்த விட்டு எங்கேயும் நகரல, சும்மா அவங்களோட உட்கார்ந்து. இப்படி சார்ந்ததின் வண்ணம் உயிர் இருப்பதுனால நமக்கு நல்லவங்களோட சேர்ந்தா புண்ணியம், கெட்டவங்களோட சேர்ந்தா பாவம். நம்ம இன்னும் பாவத்தை பத்தி நம்ம மனதளவுல தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த சாப்டர். இன்னும் வாய்க்கும் செயலுக்கும் அடுத்து வருது. இன்னும் வாயால நம்ம எதையும் பேசல, இன்னும் நம்ம செயலால எதையும் பண்ணல. சும்மா மனசுல என்ன நடக்குதுன்றதுலயே பாவ புண்ணியம் நடக்கிறத உங்களுக்கு நான் விளக்கிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப முக்கியமான பாடம். சிவபெருமானுக்கு 8 குணம் இருந்தா என்ன, 9 குணம் இருந்தா என்ன, நமக்கு இருக்கிற 3 குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு என் குணத்தான் தன்வயத்தான் துயவடமே எப்படி இருந்தா நமக்கு என்ன. சப்போஸ் இப்ப 8 குணம் இல்லை, அவனுக்கு 9 குணம் இருக்கு, அதனால நமக்கு என்ன ஆகுது? ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இப்ப 8 குணமெல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்ப 2025 இப்ப நவம்பருக்கு அப்புறம் அவருக்கு 7 குணம் தான் இருந்துட்டு போறாங்க. நமக்கு என்ன? நமக்கு 3 குணம் இருக்கு, அது என்ன பண்றது? ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, என் மனைவிக்கு இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு. அதே என்ன பண்றது? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இந்த 3 குணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 குணங்களில் அதோட வேலையால நம்ம பாவம் செய்வோம் அல்லது புண்ணியம் செய்வோம். இது ரெண்டுல ஏதோ ஒன்று செய்வோம். பாவத்தையோ புண்ணியத்தையோ செஞ்சோம்னா அடுத்த பிறவிகளில் துன்பத்தை அடையும். இப்ப நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்ல எண்ணங்கள் தோன்றி புண்ணியமாக கணக்கில் ஏற்றும். அதே நேரத்துல நமக்கு அது நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு தேவையானது சத் சங்கம் என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம்னு நினைச்சேன், வடமொழி வார்த்தை இது. இருந்தாலும் எல்லாரும் வழக்கத்தில் அதை பயன்படுத்துறதுனால நான் அதை பயன்படுத்திட்டேன். நம்மளுடைய சிவஞான போதத்துல கூட இது வருது, குரு லிங்க சங்கம வழிபாடுன்னு வருது. சங்கமம் அப்படின்னா தெரியணுங்கிறதுனால இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். நமக்கு தேவையானது சத் சங்கம். சத்துனா உண்மையான, நேர்மையான, நிலையான, நல்லவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். சங்கம் அவர்களோட சங்கமம், அந்த குழுவினரோட நம்ம இணைகிறது. அதாவது நல்லோருடன் தொடர்பு, அதுதான் நமக்கு வேணும். மாணிக்கவாசக பெருமான் இறைவனிடம் வேண்டியது அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு தான் அவர் வேண்டார். உங்க எல்லாருக்குமே தெரியும். 21வது பதிகம் திருவாசகத்துல, கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் என்ன பண்ணணும்? பார்வதி மனசுல சிவபெருமான் இருக்காரு, இருக்கட்டும். சிவபெருமான் மனசுல பார்வதி இருக்காங்க, இருக்கட்டும். ஏன் மனதுல நீங்க 2 பேரும் வந்து குடியிருக்கிறீங்க, இருந்துட்டு போங்க. நான் எங்க இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சிவனடியார் குரூப்ல கையில அறக்கட்டளையில நீ சேர்த்து விடணும். இன்னும் வட்டெழுத்து பயிற்சி, சைவ சித்தாந்த சுடர் பாடம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, ஸ்கேன் பண்ணால் சேர்ந்துடலாம். என் நம்பரை எழுதிக்கங்க, சேர்த்து விடு. அப்படி அந்த அடியாருக்குள்ள இருக்கிற ஒரு அருளை புரியாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் வேண்டார். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தே அடியேன் நடுவுள் இருவேரும் இருப்பதானால் அடியேன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை பொறியாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றாண்டாய் என போய்கிட்டே இருக்கும் பாடல். பாடலை படிக்கிறமே தவிர என்னைக்காவது அடியார் கூட்டத்துல என்னை சேர்த்து விடு. மாணிக்க வாசகர் சிவபெருமான் நேரடியாக வந்து குருவாக வந்து திருப்பெருந்துறையிலே ஆட்கொள்ளப்பட்ட பிறகு இந்த பாடலை பாடுறார். அதுக்கு முன்னாடி இல்லை, முன்னாடி பாடுறத பத்தி நமக்கு இல்லை. ஆட்கொள்ளப்பட்ட பிறகும் இப்ப எனக்கு என்ன வேணும்னா, இப்போ என்னைய முருகன் மாதிரி மாத்து, விநாயகர் மாதிரி மாத்து, அட்டமா சித்தி எனக்கு கொடு, என்னைய அரசனாக்கு அப்படின்னு அவர் கேட்கலையே. அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய், தொண்டரோடு சேர்ப்பாய், தொழும்பரோடு ஒன்றாய் சேர்ப்பாய், இதைத்தான் வேண்டார். இந்த இப்படி பாவம் வந்துடாம இருக்கிறதுக்காக வேண்டார். இப்ப அறிவாளிகள்லாம் அப்படி வேண்டி அதை பெறுகிறார்கள். நம்ம மட்டும் என்ன முட்டாளா? நம்மளும் அறிவாளி தான். அதை செயல்ல நம்ம காமிக்க வேண்டும், செயல்ல காமிக்க வேண்டும்.
தோராயமாக நம்மை சுற்றி இருக்கும் 10 தீயவர்களால் நமக்கு தோன்றும் தீய எண்ணங்களை ஒரே ஒரு சிவனடியாரின் தொடர்பால் வரும் நல்ல எண்ணங்கள் போக்கிவிடும். சும்மா ஒரு தம்பு ரோல்னு சொல்லுவாங்க, தோராயமா சொல்லியிருக்கேன். காலையில் இவன் வந்து சத்தம் போட்டு போனான், அப்புறம் மத்தியானம் அந்த பிரச்சனை, அவன் வந்துட்டு போனான், அப்புறம் இந்த பிரச்சனை வந்துச்சு, இது கரண்ட்டு பிரச்சனை வந்துச்சு, தண்ணி பிரச்சனை வந்தது, அப்புறம் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க, அப்புறம் இவன் கடங்காரன் ஃபோன் பண்ணான், இவன் ஒரு இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சொல்லி ஒரு அரை மணி நேரத்தை தலை எனக்கு வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது ஒரு ஒரு அடியார் ஃபோன் பண்ணுறாங்க. யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். தவமணி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. கடைசியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். தவமணி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. தவமணி அம்மா, சிவாய நம்ம ஐயா, சிவாய நம்ம ஐயா, சிவாய நம்ம ஐயா. ஐயா எப்படி இருக்கிறீங்க ஐயா? சிவபெருமானே எங்களை எங்களை காப்பாற்றுறதுக்காக உங்களை அனுப்பியிருக்காரு ஐயா. அவினாசி அப்பர் தினந்தோறும் நான் போய் வணங்குறேன் ஐயா. காலையில் அவரை வணங்காமல் நான் வேலையை தொடங்க மாட்டேன், இரவு அவரை வணங்கிட்டு தான் நான் படுப்பேன் ஐயா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 10 பேரால் நமக்கு என்னென்னவெல்லாம் டார்ச்சர், டென்ஷன், ப்ரெஷரு, கோபம், என்ன சொல்கிறது, எல்லாமே அப்படியே சாம்பலாக போயிடும். ஒரு அடியாருடைய ஒரு ஃபோன் பேஜ் தான் போகிறோம். அப்படி சில சிறந்த அடியார்லாம் இருக்காங்க. தவமணி அம்மா பாருங்க, அவங்க தான் கடைசியாக செய்தி போட்டிருக்காங்க. 23/11/25 குரு லிங்க சங்கம வழிபாடு நடக்க போகுது, எல்லாரும் வந்துருங்க. வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறோம் ஐயனே. பார்த்தீங்களா, இப்படி ஒரு செய்தியை படித்தாக்க நமக்கு கெட்ட எண்ணங்களெல்லாம் ஓடி போயிடும். நம் உணவு முறையையும் நம் நண்பர்களையும் சரியாக வைத்து கொண்டாலே பாவம் தவிர்த்து புண்ணியம் சேரும். ஐயா, நான் புண்ணியம் செய்யணும், என்ன பண்ணுறது? பவானி தியாகராஜன் கோயில் கட்டுறாரு, அரண்மனை அறக்கட்டளையில் எல்லாரும் கோயில் கட்டுறாங்க. இன்னொரு ஐயா வந்து பன்னீர் திருமுறை புத்தகம் வெளியிடுறாரு. இன்னொரு ஐயா 253 உழவார பணி பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா போதும். தீய நண்பர்களோட சேராமல், தீய சாப்பாட்டை சாப்பிடாம, பாவ சாப்பாட்டை சாப்பிடாம, புண்ணிய சாப்பாடு சாப்பிட்டா போதும். அடுத்ததாக வேறு எப்படியெல்லாம் நமக்கு புண்ணியம் வரும்னா, மொத்தம் 3 வழியில் ஒன்று பேசிட்டோம். மனதால், இன்னொன்று வாய். இங்கே ஒரு ஜான் கூட கிடையாது. பேச்சால் பாவத்தையும் சேர்க்கலாம், புண்ணியத்தையும் சேர்க்கலாம். மற்றவர் மனம் புண்படும்படியான மற்றும் அவர்களை பாவம் செய்ய தூண்டும் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. என்னுடைய பேச்சால், இப்போ கையில் அறக்கட்டளையில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நம்ம ஆசிரியர்கள்லாம் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசுகிற ஒரு பேச்சும் ஒரு வார்த்தையும் உங்களை பாவத்தில் கொண்டு போய் சேர்க்குதா, புண்ணியத்தில் கொண்டு போய் சேர்க்குதா? உங்களுக்கு அது இன்பத்தை கொடுக்குதா, துன்பத்தை கொடுக்குதா? இதுதான் கேள்வி. மற்றவர் மனம் புண்படும்படியான பேச்சை கையிலை அறக்கட்டளை ஆசிரியர்கள் பேசுகிறதே கிடையாது. கையிலைனா கண்டிப்பு, அதே நேரத்தில் கனிவு. காக்க காக்க காக்க, கையிலை கனிவு, கையிலை கண்டிப்பு. இது எங்கேருந்து கற்றுக்கிட்டோம்? திரோதான சக்தி, அருள் சக்தின்னு 2 இருக்குது. நமச்சிவாயத்தில் நன்னா கண்டிப்பு சக்தி, வன்னா அருள் சக்தி, கனிவு சக்தி. அது 2மே ஒருங்கே அமைய பெற்றது இந்த அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையில் யாரும் ஆசிரியர்கள், எங்கள் ஆசிரியர்கள் யாரும் மனம் புண்படும்படியான மற்றும் அவர்களை பாவம் செய்ய தூண்டும் வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. போட்டு கொடுத்தல், அப்படி சொல்கிறான், அவன் அப்படி சொல்கிறான், இது அப்படி சொல்கிறான், அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், உங்களை பற்றி இப்படி சொல்லலாமா, என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு அப்படியே ஒரு சும்மா என்னவோ ஒரு ஒரு கடுகு மாதிரி இருந்ததை பெரிய இமயமலை மாதிரி பேசுவாங்க சார். கூட போய் என்னைய சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உங்களை போய் அப்படின்னு உடனே நமக்கு நம்ம அவ்வளோ பெரிய நாளா, நம்மள போய் இப்படியா அப்படின்னு அது வரைக்கும் நம்ம கழுது மாதிரி பேசாம இருந்திருப்போம். ஒரு சொரணே இருந்திருக்காரு. உங்களை போய் அப்படின்ன உடனே நமக்கு அப்படியே அப்படின்னு வரும் பாருங்க கோபம். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனேயே அங்கே பாவ கணக்கில் ஏற்றியாச்சு. நீ இனிமே என்னத்தை பண்ணா என்ன, அது அப்புறம் இனிமே பண்ண போகிறதுக்கு தனி கணக்கு. இது நினைச்சதுக்கும் நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொன்னதுக்கும் டபுள் டைம் என்ட்ரி ஆயிடுச்சு. போட்டு கொடுத்தல், போட்டு வாங்குதல் அப்படி சொன்னாதான் ஐயா இப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குதல், பொய் பேசுதல். பொய்யே பேசக்கூடாது. எதுக்கு பொய் பேசணும்? பொய் பேசுவதை தவிர்த்தாலே நமக்கு பாவம் குறைஞ்சிடும். பொய் சொல்றதெல்லாம் பாவம், அதையும் தெரிஞ்சுக்கணும். அது நல்லதுக்கு சொல்றேன், கெட்டதுக்கு சொல்றேன் இல்லை. பொய் சொல்றதுக்கு எதை சொல்லுவாங்க, இதுக்கு பொய் சொன்னா பாவம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. பொய்ங்கிற வார்த்தையே பாவ வார்த்தையே.
பொய் எதுக்கு சொல்லணும்? பொய்யனேன் 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 பொய்யனேன்னு மாணிக்க வாசகர் அழுது அழுது புலம்புறார். நான் மோசமானவன், நான் மோசமானவன், நான் மோசமானவன்றார். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்லுவான். ஒரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அதை மறைக்கிறதுக்கு ஒரு பொய், அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு பொய்யையும் நம்ம சொல்றது சிவபெருமான் கணக்குல எழுதிக்கிட்டே இருக்கான். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனை. அவனுக்கு தெரியாம நம்ம பொய் சொல்ல முடியாது. என்ன, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம பொய்யா சொல்லிட்டு அவன் கணக்கு எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப நியாயமா பேசிக்கிட்டு இருப்போம், சின்முத்திரையில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்னா அந்த கதையெல்லாம் அங்க ஆகாது. அதனால பொய் பேசுவதை முதல்ல தவிர்க்கணும். போட்டு கொடுக்கறது, போட்டு வாங்க. வார்த்தை இறைவன் எதுக்காக கொடுத்தான், எப்படி கொடுத்தான்னு பார்த்தோம். வார்த்தையை வேற எந்த ஜீவராசிக்கும் அவன் கொடுக்கல. புலி, சிங்கம் எதுக்கும் கொடுக்கல, மனிதர்களுக்கு மட்டும் கொடுத்துருக்குறான். அந்த வார்த்தை நம்ம எப்படி வருது? இப்ப நான் வார்த்தை அப்படின்னு சொல்றது எங்க இருந்து வருது தெரியுமா? சிவபெருமானினுடைய மூலாதாரத்துல தூண்டி விட்டு அது அங்கிருந்து எல்லா சக்கரத்திலையும் ஏறி இங்க வந்து இப்படி வருது. வார்த்தை எப்படி வருது தெரியுமான்னு நான் சொன்ன இந்த 3 வார்த்தையும் வரிசையில நின்று இப்படி வந்துகிட்டே இருக்கு. சிவபெருமான் ஒளிக, சிவபெருமான் ஒளிகனாலும் அதுவும் சிவபெருமான் சொல்லி அனுப்புனாதான் வரும், இல்லைன்னா வர. சுத்தமாயிலிருந்து கொடுக்கப்பட்டது வாக்கு. அசுத்தமாயில ப்ராடக்ட் கிடையாது. என் கண் அசுத்தமாயி, எல்லாம் அசுத்தமாயி, இதெல்லாம் அசுத்தமாயி. என்னுடைய வார்த்தை மட்டும் சுத்தமாயிலிருந்து கொடுக்கப்பட்டது. அதை சுத்தமாக பயன்படுத்து. ஏன்னா இறைவனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் ஆயிடும். பேசினா நல்லதை பேசுகிறோம், இல்லைன்னா பேசாமல் இருந்துட்டு போகிறோம். நமக்கு இப்போ எனக்கு சில பேர் சொல்லுவாங்க ஐயா பேசவே மாட்டார். ஐயா பேசுகிறாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பேச வேண்டியதை பேசுவார், பேச வேண்டாததை பேச வேண்டாம். இப்போ இந்த தடவை யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னவோ இது பிஜேபி அண்ணாமலை சொல்கிறாங்களே, உனக்கு எதுக்குடா அண்ணாமலையாக இருந்தானா குண்ணாமலையாக இருந்தானா, உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணும்? நமச்சிவாயை சொல்லு, சாப்பிடு, திருமுறையை படி, சைவ சித்தாந்தம் படி, குடும்பத்தை பார்த்துக்க. அதை விட்டுட்டு எவன் எப்படி போனால் உனக்கு என்ன? உன்னோட பேச்சால் ஏதாவது மாறப்போதா? ஒன்றும் கிடையாது. உனக்கு தெரியும், கேட்குறவனுக்கும் தெரியும், அவனும் எதுவும் பண்ண முடியாது, சொல்கிறவனுக்கும் தெரியும் எதுவும் பண்ண. அடுத்ததில் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இவனுங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க. இவன் பேச்சு இவன் நாய் பேச்சு. தலைவர்கள் கண்டுக்க மாட்டாங்க. தலைவர்களுக்குமே அந்த தலைவர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி அவங்கெல்லாம் இவன் பேச்சை கேட்க போறாங்களா? இவன் பேச்சை நாய் கூட கேட்காது. ஆனா இவன் 2.5 மணி நேரம் உட்காந்து பேசிட்டு கடைசியா சண்டை போட்டுக்கிட்டு வந்துடுவான் 2 பேரும். நீ எப்படி அது மாதிரி சொல்லலாம், நான் எப்படி இது மாதிரி சொல்லலாம். அதுக்கு பதிலாக நம்ம சிவாய் 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 சிவாய். சத்தமா சொன்னா சிரிப்பாங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். மனசுக்குள்ள சொன்னா இன்னும் பவர் ஜாஸ்தி. சத்தமா சொன்னாக்க 1 மடங்கு பலன், மனசுக்குள்ளே சொன்னா 1000 மடங்கு பலன். அது ஒரு சீக்ரெட் இருக்கு மனசுக்குள்ளே. வார்த்தை வெளியில வரக்கூடாது, ஆனா நம்ம நமச்சிவாயன்னு சொல்லணும். அற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவேன்னு சொன்னாரு. நாவை விட நான் உள்நாக்குள்ள கொண்டு போயிட்டு உள்நாக்கு சொல்லணும் நமச்சிவாய நமச்சிவாய. அதுக்கப்புறம் நான் நமச்சிவாயன்னு நினைக்கணும். அப்புறம் எங்கேருந்து நினைக்கணும்? இங்கேருந்து நினைக்கணும். இங்கேருந்து நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. சத்தம் வரக்கூடாது. அப்புறம் எங்கேருந்து நினைக்கணும்? மூலாதாரத்துலேருந்து நமச்சிவாய. என்ன கெட்டு போச்சு இதை பண்றதுல? கோடி புண்ணியம் கிடைக்கும். கிரிக்கெட்ல யார் ஜெயிப்பாங்க? இந்த விளையாட்டு, கபடி விளையாட்டை ஏன் அரசாங்கத்தில் சரி பண்ணலை? காலை விடுறத ஏன் இன்னும் சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கலை? என்ன பேச்சு இதெல்லாம்? அப்புறம் என்ன சமையல் என்ன? அதுக்கு நமச்சிவாய 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 10,000 நமச்சிவாய சொல்லிடலாம். 10,000 டைம்ஸ் நமச்சிவாய சொல்லிடலாம். என்ன சமையல்னு கேட்டுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் 2 பேரும் 10,000 டைம்ஸ் டெய்லி. அப்படி ஒரு வருஷம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எத்தனை நமச்சிவாய ஆகும் பாருங்க. 10,000 × 350 எவ்வளோன்னு தெரியல. 10,000 350 35,000 35 லட்சம் 3.5 கோடி நமச்சிவாய ஆயிடும். எளிமையான சூத்திரம் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். போட்டு கொடுத்தல் பண்ணாதி. இன்று முதல் நானா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட போய் சொல்ல மாட்டேன். நீ சொல்லலைன்னாலும் உலகம், இந்த நேச்சர் என்று சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சல் பவர், அது வந்து யாருக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லிடும். நீ பேசாம வாய மூடி பேசாம. நீ சொல்லிதான் உலகம் நடக்குதுன்னு நீ நினைக்காத. யாரையும் நான் போட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கிட்ட பேசினாலும் ஸ்ட்ரைட்டா பேசுவேன். ஐயா 50 பஞ்சபுராண அட்டை வேணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அட்டை எல்லாம் நீங்கள் கொடுக்குறதா எல்லாம் பேசிக்கிறாங்க. இது 50 பஞ்சபிராண அட்டை இருக்கு, வேணும், தர முடியுமா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. போட்டு வாங்குதல் ஸ்டாப் பண்ணு, உடனே ஸ்டாப் பண்ணு. இதுக்கெல்லாம் காசு பணம் தேவையில்லை. இன்று முதல் ஒரு சபதம் எடுங்க. மகாத்மா காந்தி ஒரு பெரிய லாயர், அவர் கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். கடைசியில் அவர் இப்போ ஷூவே போடுறதில்ல. கடைசியாக போட்ட கோட் சூட்லாம் நாங்கள் டெல்லியில் பார்த்தோம். அவருடைய இதில் வச்சுருக்காங்க, மியூசியத்தில். எதையும் போடலை, ஒரே ஒரு செகண்டில் முடிவு பண்ணார், அவ்வளோதான். நம்ம பட்டினத்தார் அந்த நாட்டு மன்னனுக்கு பணம் பத்தலைன்னா இவர் கடன் கொடுப்பார். அப்படி பெரிய செல்வந்தர். காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவழிக்கன்னு படித்தார், அப்படியே மாறிட்டார். தில்லைவாழ் அந்தணர்களில் அந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு நம்மளுடைய உமாபதி சிவம் போயிட்டு இருக்காரு. மறைஞான சம்பந்தர் சொல்றாரு, பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பார் அப்படின்னு சொன்னார். பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது அப்படின்னு சொன்னார். தில்லைவாழ் அந்தணர் பதவியை விட்டுட்டார். அவங்களாம் இவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஜாதியில தள்ளி வச்சுட்டாங்க. போனா போடான்னு சொல்லிட்டார். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வார்த்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். போட்டு கொடுக்காதீங்க, அவ்வளோதானே, வேற என்ன. போட்டு வாங்காதீங்க, பொய் பேசாதீங்க. இதெல்லாம் பண்ணால் பாவமாயிடும். காலொடிஞ்ச கழுத அப்படி இருக்கும். மற்றவரை ஊக்கப்படுத்துங்க. இதே வாய் இதே நாக்கு என்ன செய்யலாம்னா ஊக்கப்படுத்தலாம், வாழ்த்தலாம், ஞானத்தை சொல்லி கொடுக்கலாம். இங்கே வாங்க, பதிப்பு சுப்பாசம் இருக்கு, ரொம்ப எளிமையாக ஐயா போட்டிருக்காங்க. 30 ரூபா தான் இந்த புக்கு. 30 ரூபாய்க்கு ஒரு தோசை கூட வாங்க முடியாது. தோசையை விட விலையில கம்மி, தோசையை விட வெயிட்ல கம்மி, ரோஸ்ட்டை விட சைஸ்லையும் கம்மி. கல் தோசை அளவு கூட இல்லை சைஸ். கடவுளை 30 ரூபாய்க்கு தர்றாங்க. 500 புக்கு வாங்கினீங்கன்னா 20 ரூபாய்க்கு தர்றாங்க. அதுலேயும் 10 ரூபா குறைச்சி தர்றாங்க. இலவசமாக கொடுத்தா விலை குறைச்சி தர்றாங்க. இதை படிங்க, இதை பாருங்க, சும்மா ஒரு தடவை பாருங்க. இதில் பாருங்க, ஒரே ஒரு படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறோம். இதில் இருக்கு உலகத்தில் எந்தெந்த சமயங்கள் எப்போ தோன்றியதுன்னு இதில் கொடுத்துருக்கோம். அதிலே தெரியும் நம்ம சமயத்தோட மேன்மைகள் சைவ நீதினு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு தெரியும். இந்த புத்தகத்தை நீங்கள் ஒருத்தருக்கு 20 ரூபாய்க்கு ஒரு செட்டாக 100 ரூபா 200 புத்தகத்தை நீங்கள் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து இதை பற்றி சொல்லி, வெறும் புக்கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எடுத்து சொல்லி, இப்போ பேட்ச் 7 அட்மிஷன் வரப்போகுது, 5000 பேர் சேர போகிறாங்க. இந்த 5000 பேரில் நீங்களும் சேருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சேர்த்து அவங்கள படிக்க வச்சு இதெல்லாமே நமக்கு புண்ணியத்தை தரும். அதை நம்ம செய்யாமல் வேற ஏதாவது வெட்டி பேச்சை பேசி காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஞானத்தை சொல்லிக் கொடுத்தல் போன்றவை புண்ணிய கணக்கில் நமக்கு சேர்க்கப்படும். சிவசிவ என்றிட தீவினை மகாலும், யாரு, தௌமினி மதனே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சிவசிவன் சொல்லலையோ அவங்கெல்லாம் தீவினை செய்கிறார்கள்னு அர்த்தம். ஏன்னா செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் தீவினை தானே. ஒரு காரியம் செய்யணும், ஒரு கோயிலை ஒருத்தன் இடிக்கிறான், தடுத்து நிறுத்தணும். அதை செய்யாம நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போனோம் அப்படின்னா அது குற்றம், அது பாவக்கணக்கில் எழுதப்படும். ஐயா நான் உண்மை சொல்லலை, யார்ட்டையும் எதுவும் பேசலைங்க, கேமராலையும் இல்லை, வீடியோ, நான் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலைங்க, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வந்தது தப்புடா. திருநீர் வச்சிருக்க, உருத்திராக்கம் வச்சிருக்கிற, திருநீரை வைக்கக்கூடாதுன்னு சொல்றவனுக்கு ஏன் ஓட்டு போடுற? பாவக்கணக்கில் தான் ஏற்ற. நீ தினமும் இப்படி போடுறேன்னு போட்டுட்டு இப்படி பட்ட போடுறவன்லாம் முட்டாள்னு சொல்றவனுக்கு ஓட்டு போடுறியே, அது பாவம் இல்லையா? ஒன்னா நம்பர் பாவம், எண்ணெய் சட்டியில போடும். நீ கடவுள் 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 முருகன் கடவுள் காவடி எடுக்கிறேன், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடியோன்னு பாடிக்கிட்டு போற, கடவுள் இல்லைன்னு சொல்றான், அவனுக்கு ஓட்டு போடுறிய. ஷேம், வெக்கமா இல்லை உனக்கு? பாவம் கட்டாயம், அதுல ஒன்றும் நீ தப்பிக்க முடியாது, போட்டதுக்கு பாவம். வெக்கப்படும். மனுஷனா அப்படின்னு தொட்டு பார்த்துக்கோங்க. சரணம் இருக்கா நமக்கு? நான் வணங்குற தெய்வத்தை ஒருத்தன் இல்லைன்னு சொல்றான், அவனுக்கு எப்படி நான் ஓட்டு போட முடியும்? அவனை எப்படி என்னுடைய தலைவனா 5 வருஷத்துக்கு வச்சுக்க முடியும்? அவன் எவனோ நாயா இருக்கட்டும், பேயா இருக்கட்டும், யாருன்றதை பத்தி நான் பேசல. நான் வணங்கும் தெய்வம், எனக்கு முத்தி தரக்கூடிய தெய்வம், உலகத்திற்கு ஒரே கடவுளாகிய சிவபெருமான் பதி, அவன் இல்லைன்னு மேடையில மைக்கில் சொல்றான், அவன் ஓட்டு போடுறேன்.
இன்னும் 5 வருஷத்துக்கு தலைவான்னு சொல்லு, எங்கள் வீட்டு பள்ளி சொல்லு, லிசார்ட் சொல்லு, அவங்கெல்லாம் முட்டா பசங்க அப்படின்னு சொல்லு. அப்புறமா அவன் அப்படி பண்ணிட்டான், கோயில் அடிச்சிட்டான், உண்டியல் அடிச்சிட்டான், சாமி வச்சுட்டான். இப்போ ஓட்டு நீ தானே போட்ட, அவனாவை போட்டுக்கிட்டான். ஓட்டை நீ போட்டு அப்புறமா தலையில் பண்ற அப்படின்னு 5 வருஷத்துக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணி. நண்பர்களே, உடனடியாக அனைத்து சிவனடியார்களும் ஓட்டு போடும்போது அனைத்து சிவனடியார்களும் நான் திருநீர் என்னுடைய அடையாளம், இது இல்லாதவனுக்கு ஓட்டு போட மாட்டேன். என்ன கெட்டு போச்சு? இப்படி ஒரு பாலிசியை எடுத்தார். எடுங்க, வருது இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. தீயவை பேசாதே, நல்லவற்றை பேசு. இறைவனால் நமக்கு அருளப்பட்ட வாக்கு என்ற பேச்சு நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும். சிவ 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 என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். தீவினைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். சிவ சிவ என்றிட சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். வேற ஒன்றும் நீங்கள் பிஹெச்டி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முனைவர் பட்டம்லாம் வாயில சிவ 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 அர்த்தம் தெரியுதோ இல்லையே தெரியல. சீனா சிவம், வான்னா அருள் சக்தி, அது தெரியலனாலும் பரவாயில்ல. சிவ சிவன்னு சொன்னாலே போதுன்றாரு. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்கிற தீவினை ஆளும். எவ்வளோ எளிமையா இருக்கு பாருங்க. திருமூலர், ஐயோ திருமூலர் நமக்கு கிடைச்சது மிகப்பெரியது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பாடல்ல சொல்லியிருக்காரு, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் சிறிது, யாவர்க்குமாம் சிறிது இன்னுரை தாழ்மை. ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, இத்தனை அடியார்கள் இருக்காங்க, உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம், இது வரைக்கும் நாங்கள் வேண்டினதெல்லாம் சிவபெருமான் பண்ணி கொடுத்துருக்காரு, கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த வாயால் சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுவே ஒரு பெரிய மெடிசின் மாதிரி ஆகிடும். இல்லைன்னா என்ன ஆகுமோ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அப்போ அம்மா சாந்தி வரதராஜன் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், இந்த மாதிரி பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அட்மிட் ஆகிருக்காங்கன்னா உடனே 100 அடியார்கள் அந்த அந்த எலும்பு முறிவு சரியாக வேண்டும் அப்படின்னு அதுக்கு என்ன பதிகத்தை படிக்கணும் உடனே எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு மட்டிட்ட பொன்னயம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அடாடாடா, யாருக்கு யார் வேண்டுறாங்க? யாரோ பையன் அடிபட்டு இருக்கிறதுக்கு கைலை அறக்கட்டளையுடைய முன்னணி ஆசிரியைகள், மாணவர்கள் 100 பேர் காலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேண்டுதலுக்கு 1000 ரூபா ஃபீஸ் கிடையாது. நீங்கள் யாரை வேணாலும் போய் கேளுங்க. பங்காரு அடிகளார்கிட்ட போய் கூட நீங்கள் அருள்வாக்கு கேளுங்க, காசு இல்லாமல் அருள்வாக்கு வராது. அப்படி கிடையாது கைலை அறக்கட்டளையில். நீங்கள் யார் என்னன்னு கூட தெரியாது. எங்கெங்க இருந்தோ அந்த அம்மாவுக்கு ஃபோன் வருது, நைட்டில் 12 மணிக்கு மெசேஜ் வருது, சசிரேகா அம்மா அதை எழுதுறது அவங்களுக்கு வேலை, தூங்குறதுக்கு 12 மணி ஆகிடுது. அதெல்லாம் அதை சேர்த்து காலையில் திரும்ப 3 மணிக்கு எழுந்துச்சு, குளிச்சுட்டு 3:30 மணிக்கு நின்று லிங்க் போட்டு 4 மணிலேருந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் சிவபெருமான் நல்லது பண்ணாமலா இருப்பார். இந்த புண்ணியத்தை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வார்த்தையை ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும், தேவைன்னா பயன்படுத்தணும், இல்லைன்னா பேசாமல் வச்சுக்கணும். சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறது முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்ன வாக்கு. அதுக்கு நிறையா மீனிங் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுறது மட்டும் பேசுவோம், தேவைப்படாத பேச மாட்டோம். இன்று முதல், இன்று என்ன தேதி? 12/11/2025 அப்புறம் வெட்டி பேச்சு பேச மாட்டேன். நான் வெட்டி பேச்சு பேசுறதுனால இன்னொரு ஆன்மாவையும் துன்பத்தில் ஆழ்த்துறேன். பேசுனா நல்ல பேச்சு பேசுவேன், இல்லைன்னா பேசாமல் இருப்பேன். நான் பேசாமல் இருந்தால் பேசாமல் இருக்க மாட்டேன், நமச்சிவாயை சொல்லிக்கிட்டு இருப்பேன். பேசாமல் சும்மா இல்லை, பேசாமல் நமச்சிவாயத்தை சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஒரு கல்லில் 2 மாங்காய் ஆகிடும். இன்னொரு ஆன்மாவை புண்ணிய பாவத்திலையும் நம்ம சேர்க்கலை, நமக்கு புண்ணியத்தை சேர்த்துக்கிறோம்.
அதே 24 மணி நேரத்தில். அருமையான வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சூத்திரங்கள். இப்படியாக நம் எண்ணங்களும் பேச்சுமே நமது பாவ புண்ணியத்திற்கு காரணம். அடுத்ததாக செயல். இது பை டிஃபால்ட். இது ரெண்டும் சரியாயிட்டால், முதல்ல மனசு சரியாயிட்டாலே 70% சரியாயிடுச்சு. வாயை ஒழுங்காக வச்சுக்கிட்டா இன்னொரு 20% செலவாயிடுச்சு. இது 10% நம்ம பண்ணுற காரியம், அதில் ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே அது நடந்து போயிடுச்சு. அப்துல் கலாம் சொல்லுவார், எதெல்லாம் நடக்குதோ அது ஏற்கனவே கற்பனையில் ஒரு முறை நடந்தது. MS உதயமூர்த்தி எண்ணங்கள்ங்கிற ஒரு நூல் வெளியிட்டிருக்கார். எதெல்லாம் இப்போ நடக்குதோ யாரோ ஒருத்தர் இப்படி நடக்கணும்னு சொல்லி சிந்திச்சதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். சிந்திக்காதது எதுவும் நடக்காது சொல்றாரு. அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. எண்ணங்கள் அவ்வளோ வலிமையானது. இங்கே இருந்து அமெரிக்காவில் அவருக்கு அப்படி நடக்கணும் 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 நடக்கணும், குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் கண்காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் பாட 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 லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் குழந்தை பிறகு. அப்படி ஒரு பவரை வச்சிருக்கிறோம் நம்ம. ஆடு மாடு கோழி குஞ்சு கொசுக்கெல்லாம் அந்த பவர் கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அபண்டன்ஸில் இருக்கு, தீந்து போயிடாது. ஃப்ளோ செஞ்சாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கும் அது நன்மையை தரும். அதை விட்டுட்டு கண்ட 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 கதையை பேசி எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். பழைய கதையை யாராவது பேசினாங்கன்னா எப்படியும் அது தேவையில்லை, எப்படியும் அது தேவையில்லை. சினிமாவை பற்றி பேசினா எப்படியும் அது தேவையில்லை. சினிமாவே கதையை எழுதிட்டு தானே எடுக்கிறாங்க, அதில் போய் என்ன சுவாரஸ்யம் இருக்கு நமக்கு? அதுக்கு மேலே நமச்சிவாயை சொல்லு, வேற ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்ல. நமச்சிவாயம் இருக்குது, பஞ்சபுராணம் இருக்குது. பஞ்சபுராணத்தை 2000 தடவை பாடுறது என்னப்போ கெட்டு போச்சு? என்ன நமக்கு வேலையாக கொடுக்கல பெரியவங்க? நல்ல செயல் செய்தால் புண்ணியம், கெட்ட செயல் செய்தால் பாவம். ஒரு செயல் நல்ல செயலா அல்லது கெட்ட செயலா என்பது அது பிற உயிர்களுக்கு இன்பத்தை தருகிறதா அல்லது துன்பத்தை தருகிறதா என்பதை கொண்டுதான் முடிவு செய்யப்படும். எனக்கு இன்பமா இருக்கு, ஆனா அது மற்றவர்களுக்கு துன்பமா இருந்ததுன்னா, வகுப்பு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னொரு 1 மணி நேரம் இந்த வகுப்பை தொடர்ந்து நடத்துறது எனக்கு இன்பமா இருக்கு. ஆனா உங்களுக்கு ஐயா 7:34, ஐயா நன்றி, ஐயா வணக்கம் அப்படின்னு நீங்க போட ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்ச நேரத்துல. 7:30 மணிக்கு மேல வகுப்பு எடுக்கிறது அது வகுப்பாக இருந்தாலும் வாங்குறவருக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. அடுத்த கிளாஸ்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது எனக்கு பாவமாகத்தான் அது போகும். ஏன்? அது ரிசீவ் பண்றவர் வேண்டாங்கும் போது அதை பிடிச்சு தள்ளணும் அப்படின்னா அது பாவமாகும். உதாரணமாக ஒரு கோழி பிராய்லர் நம்ம போய் ஞாயிற்றுக்கிழமை காலைல அறுத்துட்டு வர்றோமே, இந்த கோழியை கழுத்தை அறுத்து கொன்று சாப்பிடுவது, ஆட்டின் கழுத்தை அறுத்து கொன்று சாப்பிடுவது போன்றவை சிலருக்கு இன்பத்தை தரலாம். ஆஹா என்ன டேஸ்ட், நானே பிடிச்சி கோழியை நான் செலக்ட் பண்றேன், நீ போய் தம்பி நீ பிடிக்காது. ஏதோ இது என்னது, இந்த டோரை ஓப்பன் பண்ணி நான் பிடிக்கிறேன். இந்த கோழியை வெட்டுப்பா. அந்த கோழி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நீ நாசமா போவ, நீ மட்டும் இல்லை 21 தலைமுறை நாசமா போவ அப்படின்னு சொல்லு. என்னையை கொண்டு சாப்பிட்றதுல உனக்கு கிடைக்கிற இன்பம் அதுல ஒரு 1000 மடங்கு துன்பம் எப்படியாவது உனக்கு சேர அப்படின்னு அது சொல்லும். வாய் இருந்தா அப்படி நம்ம கேட்குற மாதிரி சொல்லு. இப்போ அது சொல்லுது, நம்ம கேட்கறது இல்லை. சொல்லலைன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு கேட்குற பவர் நமக்கு கிடையாது. ஆகையால் நமக்கு டேஸ்டா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், கோழியை வாங்கிட்டு வந்து எங்கள் சொந்தக்காரவங்களுக்கு தானே நான் விருந்து வச்சேன், அவங்களாம் சந்தோஷமா சாப்பிட்டு போனாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு போவாங்க. செத்தது கோழியாச்சு, பாவம் உனக்காச்சு. அறுபட்டு செத்த கோழிக்கும் ஆட்டுக்கும் அது இன்பத்தை தந்ததா அல்லது துன்பத்தை தந்ததா என்பதை பொறுத்துதான் அது நமது பாவ புண்ணிய கணக்கில் சேர்க்கப்படும். மாமிச கடையில் கோழியையும் ஆட்டையும் வெட்டி விற்பவருக்கு எவ்வளவு பாவம் சேரும்? அதை யாராவது ஒருத்தர் நான் வெட்டலைங்க, ஏற்கனவே வெட்டி பேக்கெட் போட்டிருந்ததை தான் நான் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு எப்படி பாவம் சேரும்னு நினைச்சா உங்களை போல அடி முட்டால் யாரும் இல்லைன்னா. நீங்க வாங்கலைன்னா அவன் வெட்டவே மாட்டான். நெக்ஸ்ட் 6 மாசம் நீங்க யாருமே வாங்காம இருங்க, அந்த கடையை மூடுறானா இல்லையான்னு பாருங்க. இதுல வெட்டுறவருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பாவம்? அவருக்கு பாவம் சேருமா சேராதா? சேரும். உனக்கும் சேரும். எவ்வளவு பர்சன்டேஜ் அது இறைவன்கிட்ட கேட்கணும். 50-50 சேரும். அவருக்கு பாதி உங்களுக்கு பாதி, இல்லைன்னா உங்களுக்கு 60 அவனுக்கு 40. ஏன்னா உங்களால் தானே அவன் வெட்டுறான், அதனால நமக்கு தான் அதிகமாக சேரும். இப்படியாக எண்ணங்கள், பேச்சு, செயல், மனம், மொழி, மெய் ஆகிய 3ஆல் தான் நாம் பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்கிறோம்.
அதாவது பிறவிகள், வாழ்க்கை, அதுல இருக்கிற இன்ப, துன்பம் எல்லாம் எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த இரு வினையை பொறுத்து இருக்கு. இருவினை எதை பொறுத்து இருக்குன்னா, இந்த 3 பொறுத்து இருக்கு. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. இது 3 ஒழுங்கா இருந்துச்சுன்னா, பிறவியே இல்லப்பா. சிவபெருமான்கிட்ட போய் பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும் கேட்க வேண்டாம். இது 3ஐயும் ஒழுங்கா வச்சுக்கிட்டா பிறவி சிவபெருமான் கொடுக்க முடியாது. சிவபெருமானால பிறவி கொடுக்க முடியாது. எப்படி கொடுப்பாரு அவர்? கண்ம வினை இல்லைன்னா. அப்படி இந்த மாதிரி நம்ம சம்பாதித்த பாவ புண்ணியம்தான் பின்னர் நமக்கு துன்பமாகவும் இன்பமாகவும் வருகிறது. இதுதான் கண்மம். இது நமது பாவ புண்ணிய கணக்கு புத்தகம். கண்மம்ங்கிறது தனியா ஒரு பூதம் கிடையாது. ஒரு அக்கௌண்ட்ஸ் ரெஜிஸ்டர் மாதிரி. ஓகே, நல்ல என்ன பண்றீங்க? ஓகே, நல்லது பண்றீங்களா? இடது பக்கம் எழுதிக்கிறேன். கிரெடிட். கெட்டது பண்றீங்களா? ஓகே, டெபிட் அப்படின்னு இந்த அக்கௌண்ட்ஸ்ல எழுதுவாங்களே, அது போல அதையும் ரெக்கார்ட் கண்டினியூஸ் சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான் கண்மம்ங்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. அதை நீங்க அனுபவிச்சாகணும். அத்தனையும் நீங்க அனுபவிக்கணும். பல கோடி முறை திரும்ப திரும்ப பிறப்போம், இறப்போம், பிறப்போம், இறப்போம், பிறப்போம், இறப்போம். மேலும் மேலும் மோசமான பிறவிகளை நாம் எடுப்போம். இந்த பிறவியில இவ்வளோ உடல் நல்லா இருக்கு, நல்லா படிச்சிருக்கிறோம், நல்லா வேலையில இருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், ஃபேமிலி இருக்கு, வீடு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, செல்வம் இருக்கு. அப்படி இருந்துமே சில கஷ்டம் இருக்கு. இப்போ இந்த பாவத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு இதெல்லாம் இல்லாத நேரத்துலையும் கஷ்டம் வரும். இந்த மாதிரியான நல்ல வாழ்க்கையும் இருக்காது, அதுல ஒரு துன்பம் வரும். இப்போ கையில நமக்கு நமச்சிவாயம் சொல்லணும்னு கூட தெரியாது. இப்போ மருந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த சிவனடியார்கள்லாம், சீரிய சிவனடியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமானே இன்னும் ஏதாவது இந்த பழைய வினைகள் இருந்தால் இப்பவே கொடுத்துரு. இந்த ஒரு காலில் லைட்டாக அடிபட்டிருக்கு, இந்த காலையும் அடிபட்டுக்க, இன்னொரு தடவை வேண்டாம் பிறவி. ஒன்று. ரெண்டாவது, இந்த காலில் அடிபட்டா மட்டிட்ட புண்ணையும் காணல் மடமைகளை பாடி என்னால் சரி செஞ்சுக்க முடியும், அதனால இப்பவே கொடுத்துரு. அடுத்த பிறவி என்னன்னு தெரியல. அப்போ ஒரு நாயா பிறந்து அப்போ ஒரு கால் ஒடிஞ்சதுன்னா நான் எங்கே போய் மட்டிட்ட புண்ணையும் பாடுறேன்? இப்போ என் கையில் மருந்து இருக்கு, திருநீர் இருக்கு, ருத்ராக்கம் இருக்கு, நமச்சிவாயம் இருக்கு, நீ இருக்க, இப்போ கொடு, இப்போ கொடு, லேட் பண்ணாத. எடு புண்ணியத்தெல்லாம் கூட நீ அப்புறம் கொடுத்துக்க, என்னோட பாவத்தெல்லாம் இந்த சிவனடியாரா இருக்கும்போதே கொடுத்து கழிச்சிரு. அதனாலதான் பெரிய பெரிய அருளாளர்கள்லாம் உங்களுக்கு ஏதோ இப்போ யாரா இருக்கட்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஏன் கண்ணு போச்சு? இந்த பாவத்தை திரும்ப அவர் எடுத்துக்கிட்டு இன்னொரு பிறவியெல்லாம் இங்கே எடுக்க முடியாது. சுந்தரருக்கு ஏன் கண்ணு தெரியாம போகணும்? நம்ம ரமண மகரிஷிக்கு ஏன் கேன்சர் வரணும்? அவங்களாம் கேட்டு வாங்கிக்குவாங்க. அதை கொடுத்துரு இப்பவே. இப்போ நீ இருக்கும்போது நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடுறேன், அடுத்தது என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சீரிய சிவனடியார்கள் இறைவன்கிட்ட இன்னும் எஞ்சி இருக்கிற துன்பத்தையும் இப்பவே கொடு, இந்த பிறவிலே கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்று அழிச்சிரு, இல்லைன்னா கொடு, அனுபவிச்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. இந்த புண்ணிய பாவங்கிறது உயிரை தொடர்ந்து கொண்டே போகும், இது விட்டுட்டு போகாது. நமது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமது அடுத்த பிறவி வாய்க்கும். அதாவது என்ன பிறவி, தனு கரண புவன போகம், என்ன தனு நமக்கு கிடைக்கும், என்னென்ன கரணங்கள் இருக்கும், என்ன வேலை செய்யும், வேலை செய்யாது, எந்த புவனத்துல நம்ம பிறப்போம், அமெரிக்காவா, ஆஸ்திரேலியாவா, கடல்ல பிறப்போமா, மலையில பிறப்போமா, காட்டுல பிறப்போமா, டவுன்ல பிறப்போமா, கிராமத்துல பிறப்போமா தெரியாது. தனு கரண புவன போகம், எதை அனுபவிப்போம்? நல்லா என்ன சொல்லுவான், அல்வா கடை வச்சிருப்பான், அவனுக்கு சர்க்கரை ஜாஸ்தி இருக்கும், அல்வாவை ஒரு பீஸ் கூட வாயில போட முடியாது. ஏழையா இருப்பான், நல்லா 1 கிலோ அல்வா சாப்பிடலாம், ஏன்னா சுகர் ப்ராப்ளம் அவருக்கு கிடையாது. அதனால ஏழைய பணக்காரன் வித்தியாசம் சுகர்ல கிடையாது. அப்படி நமக்கு என்ன பாவம், எது தனு கரண புவன போகம், எது எப்படி இறைவன் அமைக்கிறான்னா, நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்றாற் போல் அவன் அதை அமைக்கிறான். எவ்வளோ வேலை கொடுக்குறோம் பாருங்க. நம்ம ஒரு பாவத்தை பண்ணிட்டு சிவபெருமான் குடும்பமே நமக்கு இன்னும் வேலை செய்யற மாதிரி பண்றோம். இதுக்கு அவங்க ஒரு பிறவியை பார்க்கணும். 84 லட்சத்துல எதுன்னு பார்க்கணும், அதை கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு ஒரு அப்பா அம்மா, கரெக்டான அப்பா அம்மா வேணும். கரெக்ட் முட்டையில இருந்து வரணுமா, எதுல இருந்து விதையில இருந்து வரணுமா, அதை பார்க்கணும். அப்புறம் அதுக்குண்டான இடத்த அமைக்கணும், அப்புறம் அதுக்குண்டானது பண்ணணும். என்னையே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த ஒரு 16,000 கோடி பிறவிகளை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான்னா, உங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், என் மனைவியை பார்த்துக்கிட்டு இருக்கான், என் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான், என் நாயை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேற வேலை இல்லையா? குடும்பமே, கணவன் மனைவி, பெரிய மகன் சின்ன மகன் எல்லாம் இந்த வேலை தான் பண்றாங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும். பல கோடி முறை திரும்ப திரும்ப பிறந்து இறப்போம். இதுல இருந்து ஏதாவது விடுதலை இல்லையா அப்படின்னா,
எளிய தீர்விற்கு இரு வினை ஒப்பு. 2 வினைகளையும் நாம் சமமாக பார்க்கின்ற ஒரு நிலை நமக்கு வரணும், கொஞ்சம் கொஞ்சமா வரணும். அதாவது நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் நாம் முற்பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள் என்பதை நாம் முதல்ல உணரணும். இது நிறைய பேருக்கு தெரியறது. ஏதோ அதுவா நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதுவா நடக்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வாட் யூ சோ யூ ரீப். நீ நெல் விதைச்சா நெல், நீ உளுந்து விதைச்சா உளுந்து எடுக்கும், நீ வாழை மரம் வச்சா வாழைக்காய் வரும், வைக்கலைன்னா வராது. நீ என்ன பண்ணியோ அதுதான் நடக்கும். அப்போ முற்பிறவிகளில் செய்த பாவ புண்ணியங்கள்ங்கிறத முதல்ல உணரணும். மேலும் நம் செயல்களில் நான் என்ற வார்த்தைக்கு பதிலாக சிவம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். நம்ம செய்கிற காரியங்களில் நம்ம ஆகாமியம் அப்படின்னு படித்தோம், போன பாடத்தில் படித்தோம்னு நினைக்கிறேன். அந்த ஆகாமியம்னா புது வினை. புது வினை நமக்கு சேராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த செயல் நான் செய்கிறது சிவபெருமான் செய்கிறார். இப்போ நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன். இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுமா? சாதாரணமாக இங்கிலீஷ் டீச்சரு ஸ்போக்கன் இங்கிலீஷு ரைட்டிங் ஹிந்தியை சொல்லி கொடுத்தாலே புண்ணியம்னு சொல்கிறாங்க, ஞானதானம்னு சொல்கிறாங்க. இதுக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிவபெருமானும் நடத்தின சிவபெருமானை பற்றின பாடத்தை, ஆன்மாக்களை பற்றிய பாடத்தை ஆன்மாக்களுக்கு சொல்லித்தந்து புரிய வைக்கிறதுக்கு இறைவன்கிட்ட இருக்கிறதுலையே எது நல்ல கிஃப்டோ அதைத்தான் கொடுப்பார். ஆனால் அந்த கிஃப்டாக புண்ணியத்தை அவர் எனக்கு சேர்த்ததுக்கு நான் திரும்ப தேவலோகத்தில் பிறந்து அங்கே தேவனாக பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்து யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும் தேவனா பிறக்கிறது? அப்போ சின்ன வயசுல இப்போ ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு சொல்லுவோம், தர்மம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், தர்மம் பண்ணாதீங்க. ஏன்னா தர்மம் உங்களுக்கு புண்ணியமா எழுதப்படும். புண்ணியம் திரும்ப பிறவியை கொடுக்கும். அனைத்து புண்ணியமும் பிறவியை கொடுக்கும். பிறவி நல்ல பிறவி, தேவரா பிறப்பீங்களே தவிர பிறவியிலேருந்து நீங்க புண்ணியம் பண்ணதுனால ஐயா அன்னதானம், ஐயா சைவ சித்தாந்த கிளாஸ், எஸ்கேப், நோ எஸ்கேப். பாவமா இருந்தா எப்படி நொண்டி கழுதையா போ, புண்ணியமா இருந்தா தேவேந்திரனா, ஏதாவது ஒண்ணு நீ பண்ணித்தான் ஆகும், அனுபவிச்சுதான் ஆகும். அப்ப இப்ப என்ன பண்ணணும் ஐயா? இத்தனை கிளாஸ்ல நீங்க எல்லாம் நன்மை செய்யுங்க, உழவாரம் செய்யுங்க, கோயிலை சுத்தப்படுத்துங்க எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? இப்ப நான் எடுக்கிற கிளாஸு, இதுல வர்ற பாவ புண்ணியம் எல்லாம் சிவபெருமானியை சேரும். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு இனிமேல் கண்மம் ஏறாது. இருக்கிறத மட்டும் நான் கழிச்சிட்டேன்னா போறோம். அதுக்கு நான் இப்போ தீக்கை வாங்கியிருக்கேன். இன்னொரு உயர்தர தீக்கையை நான் வாங்கிட்டேன்னா குருநாதன் அதையும் அழிச்சு கொடுத்துருவார். சஞ்சிதம் போயிடும். பிராரத்தத்தை அனுபவிக்க போறோம். அது கொஞ்சம் அப்பப்போ வழி வந்துச்சுன்னா திருமுறையை பாடி சரி பண்ணிக்க போறோம். புது வினையை நான் ஈட்டலை. ஏகனாகி இறைவனி நிற்றல். இறைவனோட ஒன்றாகி இந்த வேலையை நான் செய்யலை, இறைவன் என்னுடைய குருநாதன் அவன் என் மூலமா செய்கிறான். அதனால இதில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது அவனையே சேரும் அப்படின்னு நம்ம இந்த செயலை செஞ்சு அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா அவன் கணக்குல ஏறும். அது அவன் கணக்கு அவன் எப்படியே பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன? நம்ம கணக்குல எல்லாமே இருந்தா சரி. சில இடங்கள்ல எனக்கு பாத பூஜை செய்கிறார்கள். பாத பூஜை கையில ஐயாவுக்கு பாத பூஜை செய்யறாங்கன்னு நினைச்சேன்னா நான் திரும்ப 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 பிறந்துக்கிட்டே இருக்கணும். நீங்களாம் திருவடிக்கு சாய்ச்சியம் போயிடுவீங்க, நான் பிறந்துக்கிட்டே இருப்பேன். பூஜை பண்ணவங்க எல்லாம் திருவடிக்கு போயிடுவாங்க. பூசையை ஏற்றுக்கொண்ட கையில துரைசாமி ஐயா திரும்ப இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பார். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், இது சிவபெருமானுக்கு செய்யறாங்க, நமக்கு ஒண்ணும் கிடையாது. காலை கேட்கறாங்க, அந்த காலில் வச்சுங்க, என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. மஞ்சள் தண்ணியா, ஓகே. பூ போடுறீங்களா, ஓகே. சிவபெருமானே உன் கால்பா, நீ பார்த்து, உனக்கு ஏதோ பண்றாங்க, நீ ஆச்சு அவங்களாச்சு. ஏன் பொட்டு வைக்கல, ஏன் பழைய சந்தனம், ஏன் ரவுண்டா வைக்கல, எதுவா இருந்தாலும் நீ ஆச்சு. உன் கால் இப்போ இங்கே இல்லைங்கிறதுனால இந்த காலை பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கால் உன் காலாக இருக்கட்டும், எனக்கு இதில் ஒன்றும் இல்லை சாமி. நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு பேசாமல் நின்றுட்டா அதனால வர்ற பாவமோ புண்ணியமோ என்னை சேராது, எனக்கு பிறவி வராது. அப்படி நம்ம இப்போ புண்ணியம் செய்யக்கூடாதான்னா செய்யணும். செய்யும் பொழுது இது இறைவனால் நடக்கிறது. பவானி தியாகராஜன் எத்தனையோ கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்க. பவானி தியாகராஜன் கேட்ட, ஐயா உங்களால எத்தனை கோயில் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். திருவருள் அப்படிம்பாங்க. திருவருள் 100 ரூபாய் எல்லாரும் 27,000 பேர் கொடுக்குறாங்க. எவ்வளோன்னு தெரியல. 27,000 பேர் 100 100னா 27 லட்சம் ரூபாய்.
இது வாணி தியாகராஜனையா பற்றி எனக்கு தெரியும். அவங்களால 27 லட்சம் கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சுந்தரருக்கு கோவில் கட்டுறதுக்கு நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு தெரியும். ஐயா எனக்கு அந்த சுந்தரர் ஆலய பணி முடிகிற வரைக்கும் எனக்கு யாரெல்லாம் என் கவரில் வச்சு நன்கொடை கொடுத்தாலும் அது எல்லாரும் சுந்தரர் கணக்கில் எழுதுங்கன்னு எங்கிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த கவரை வாங்கிட்டு நான் தான் கணக்கில் எழுதி ரசீது போட்டு அவங்க கொடுத்துருவேன். அப்படிப்பட்டவங்க 27 லட்சம் ரூபாய் எப்படி செலவு பண்ணுறாங்க மாதத்துக்கு? திருவருள். அவங்கள்ட்ட கேட்டால் இதுதான் சொல்லுவாங்க. அதான் சிறந்த குருநாதர்கள். ஆமாம், நாங்கள் தான் இப்போ பண்ணுறோம், நாங்கள் இதை எடுத்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா பாவமாயிடும். இப்போ நான் சொல்கிறேன் 10,000 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா பாவ கணக்கில் வெறும் வெந்நீர் சட்டியில் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பாங்க நம்மளை. நீங்கள் எப்படிடா பண்ண முடியும்? சிவபெருமான் இல்லாமல் நீ எப்படி பண்ண முடியும்? சிவபெருமான் செய்கிறான், என்னைய வச்சு செஞ்சான், நல்லது, என்னை பயன்படுத்தினதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அவனுக்கு, அப்படி செய்யணும். சரி, எல்லாம் சிவன் செயல் என்று எண்ண வேண்டும், சும்மா சிவனேன்னு இருக்கணும், அவ்வளவுதான். ஆக இந்த ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பிறவியை நாமே நிர்ணயிக்கின்ற ஒரு அறிவுபூர்வமான பகுத்தறிவு பாடம் இந்த பாடம். பிற்காலத்தில், இந்த பிறவியில் பிற்காலத்திலும் அடுத்தடுத்த பிறவிகள் இருந்தாலும் அதில் நான் நல்ல பிறவியா, உயர்ந்த பிறவியா, தாழ்ந்த பிறவியா என்பதை நான் இப்போது முடிவு செய்கின்றேன். ஒரு ஜான்குள்ள முடிவு பண்ணிடுறேன். இந்த மூளையை நல்லதை நினைக்கிறேன், இல்லைன்னா நமச்சிவாய சொல்கிறேன். நல்லதை பேசுகிறேன், இல்லைன்னா நமச்சிவாய சொல்கிறேன். இந்த செயலாகிய கை நல்லதை செய்து, இல்லைன்னா நமச்சிவாய வேலை செய்யும். இது போதும்.